students. Today we are going to learn Unit 9 of your pupils book. இன்னைக்கு நாங்க Unit 9 பாடம் 9 தான் உங்களோட pupils bookல படிக்க போறோம். Title of Unit 9 is Enigma. இப்போ இந்த பாடத்தோட தலைப்பு வந்து Enigma. Enigmaண்டா என்ன? Enigmaண்டா என்னன்னு நம்ம தெளிவா பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்க வந்து இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமா நாங்க முதல்ல பாடத்தை பார்ப்போம். பாடத்துல முதல் ஆக்டிவிட்டியை பார்ப்போம். ஆக்டிவிட்டியை வாசிக்கிற நேரம் உங்களுக்கு விளங்கும். நான் விளங்கப்படுத்துவேன் எனிக்மாண்டா என்னன்னு. வழக்கமாக நாங்கள் ஒரு தலைப்பை எடுத்தால் அந்த தலைப்புக்கு ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடல் நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் ஒன்று கொடுப்பேன். ஆனால் இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக செய்வோம். ஆக்டிவிட்டி 1. Caller. Hello, can I speak to anyone? Operator. Yes, you can speak to me. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு விளங்குதா? கொஞ்சம் யோசிச்சு கொண்டிருங்க, நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். Caller. No, I want to speak to anyone. Operator. Yes, I understand you want to speak to anyone. You can speak to me. Who is this? இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளங்கி இருக்குமே. இப்போ இங்கே ஒரு புரிதல் பிழைச்சு போகுது. எதனால் புரிதல் பிழைக்குது? ரெண்டு பேரும் ஒழுங்காக கதைச்சு கொள்ள முடியுதா? இங்கே ஒரு விஷயம் வந்து பிழைச்சு போகுது. ஒரு ஆள் சொல்கிறது, காலர் சொல்கிறது வந்து ஆப்பரேட்டருக்கு விளங்கலை. ஆப்பரேட்டர்ண்டா யாருன்னு தெரியும் தானே? நாங்கள் வந்து ஒரு கால் வந்து வழக்கமாக இன்னொரு இடத்துக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு தொடர்பு படுத்துறதுக்கு முதல்ல நாங்கள் ஒரு இணைப்பாளரை தான் நாங்கள் ஆப்பரேட்டர்ன்னு சொல்லுவோம். காலர். I am someone and I need to talk to anyone. It's urgent. I know you are someone and you want to talk to anyone. But what's this urgent matter about? இப்போ உங்களுக்கு நல்லாவே விளங்கியிருக்கும் இங்கே நடக்கிற குழப்பம் என்னன்னு. இப்போ can I speak to anyone? anyone என்றத காலர் சொல்கிறத வந்து ஆப்பரேட்டர் எவ்வாறு விளங்கி கொள்கிறாரு? Yes, I understand you want to speak to anyone. anyone என்ற பெயரை வந்து அந்த பெயர் வந்து அவருக்கு வந்து எவ்வாறு கேட்குது காதில்? அவருக்கு கேட்குறது இன்னொரு சொல்லாக. அது என்ன சொல்? anyone. இதை நான் வாசிக்கிற நேரமே உங்களுக்கு விளங்கியிருக்கும். ரெண்டும் வந்து ஒரே மாதிரி தொனியில் இருக்குண்டு. அது ஒரே மாதிரி தொனி, அதாவது ஒரே மாதிரி உச்சரிப்பில் இருக்கிறனால இங்கே இந்த குழப்பம் நடக்குது. இப்போ எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ வாண்ட் டு ஸ்பீக் டு எனிவன். நீங்கள் யார் கூடனாலும் பேச தயாருன்னு எனக்கு தெரியும். நீங்கள் என்னோட கதைக்கலாம், யாரோடனாலும் பேசலாம்டா என்னோட கதைக்கலாம் தானே. நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் யாருன்னு கேட்குறதுக்கு காலர் என்ன சொல்கிறார்? ஐ ஆம் someone. Sam1 என்ற பெயர் வந்து ஆப்பரேட்டருக்கு எப்படி கேட்குது? ஐ நோ யூ ஆர் someone. எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு ஆள், உங்களுக்கு யார் கூடனாலும் கதைக்கலாம்னு தெரியும். என்ன இது மிக அவசரமான ஒரு விஷயம், அதை நீங்கள் என்னட்டையே சொல்லலாமேண்டு. இப்போ இங்கே வந்து ஒரு குழப்பமாகவே போய்கொண்டிருக்கு. என்னடா காலர் தேடுற ஆள் யார்? anyone என்ற ஒரு நபர். ஆனால் அது ஆப்பரேட்டருக்கு எவ்வாறு கேட்குது? anyone மீனிங் யார் என்றாலும். anyone யாராகவும் இருக்கலாம். அதே நேரம் காலரோட பேர் என்ன? Sam1. ஆனால் ஆப்பரேட்டருக்கு அது எப்படி கேட்குது? someone. இப்போ இதிலிருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பாடம் எதை பற்றினதாக இருக்க போதுன்னு. Caller. Well, just tell my sister anyone that our brother no one was involved in an accident. அதாவது என்னோட தங்கை anyone கிட்ட என்னோட தம்பி no one வந்து ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இருந்ததா, கார் அல்லது ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் இருந்ததா சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. No one was injured and now no one is being sent to the hospital. இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் இந்த no one எவ்வாறு ஆப்பரேட். இப்போ எங்களுக்கு இதை எழுத்தாக பார்க்க முடியறனால இந்த ஸ்பெல்லிங் வித்தியாசம் தெரியுது. ஆனால் ஆப்பரேட்டர் வந்து காதால் கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி கேட்கும்? no one யாரும் இல்லை. அப்போ இவர் என்ன சொல்கிறார்? no one என்ற பெயர் வந்து no one யாரும் இல்லை என்ற அர்த்தத்துக்கு மாறுது. அப்போ என்ன சொல்கிறார்? no one அவரது தம்பி வந்து அடிபட்டிருக்கிறார், தம்பி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். right now my father everyone is on his way to the hospital.
அந்த தந்தை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொண்டிருக்காங்க. ஆப்பரேட்டருக்கு இந்த நோ ஒன்னும் எவ்ரி ஒன்னும் எப்படி கேட்டிருக்கோம்னு இப்போ பார்ப்போம். ஆப்பரேட்டர், லுக், இஃப் நோ ஒன் வாஸ் இன்ஜர்ட். நான் முதலே சொன்ன மாதிரி நோ ஒன்ன்றது அவருக்கு நோ ஒன், யாரும் இல்லை. இப்போ யாருக்கும் அடிபடாட்டி no one was sent to the hospital, யாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகாட்டி, then the accident isn't an urgent matter. அப்போ இந்த விபத்து ஒரு அவசர விஷயமே இல்லை, இந்த விபத்து நடக்கவே இல்லை. You may find this hilarious, but I don't have time for this. உங்களுக்கு வேணா இது நல்ல நகைச்சுவையாக இருக்கலாம், ஆனால் எனக்கு இதுக்கு நேரம் இல்லை, தயவு செஞ்சு ஃபோனை வைங்கன்னு சொல்கிறாங்க. You are so rude. Who are you? நீங்கள் ரொம்பவே மரியாதை இல்லாமல் கதைக்கிறீங்க, நீங்கள் யாருண்டு காலர் கேட்குறாங்க. ஆப்பரேட்டர் says, I am sorry. Caller says, yes, you should be sorry. இதுலேருந்து உங்களுக்கு விளங்கியிருக்கும், இந்த சாரி என்ற நேம் வந்து காலருக்கு சாரி, அவர் ஏதோ மன்னிப்பு கேட்குற மாதிரி விளங்கியிருக்கும். Now give me your name. Operator, that's what I said. I'm sorry. இப்போ இங்கே நடந்த குழப்பம் குளறுபடி எல்லாம் என்னன்னு உங்களுக்கு விளங்கியிருக்கும். காலர் பெயர்களை சொல்கிறத, அந்த பெயர்கள் வந்து இந்த வார்த்தைகள் மாதிரியே கேட்டனால இங்கே வந்து ஒரு புரிதல் குழப்பம் ஏற்பட்டிருக்கு. இப்போ எனிக்மாண்டா என்ன என்றதையும் நாங்கள் இந்த குழப்பத்தையும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும், ஒரு தொடர்பு இருக்குது. எனிக்மாண்டா புரியாத புதிர், மர்மங்கள். மர்மத்துக்கு நாங்கள் இன்னொரு வார்த்தையும் இங்கிலீஷில் இருக்குது, மிஸ்ட்ரி. அதை நீங்கள் ஏற்கனவே நாங்கள் நாவல்களை பற்றி படிக்கிற நேரம் நான் மிஸ்ட்ரி நாவல்ஸை பற்றி உங்களோட பேசினேன். அதே மாதிரி இதில் வந்து நாங்கள் எனிக்மாவுக்கும் மிஸ்ட்ரிக்கும் ஒரு சில ஒற்றுமைகள் இருந்தாலும் வித்தியாசங்கள் தான் நிறைய. எனிக்மான்றது ஒரு மிஸ்ட்ரி வந்து ஒரு சில நேரத்தில் தீர்வு கிடைக்கும், நிறைய ஆண்டுகள் கழிச்சு ஒரு மர்மம் வந்து தீர்வு காணப்படும். ஆனால் எனிக்மான்ற விஷயம் வந்து எத்தனையோ வருடங்களாக அந்த 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 ஒரு மர்மமான ஒரு விஷயத்துக்கு, அந்த புரியாத புதிர், குழப்பமான ஒரு விஷயம், குழப்பமான ஒரு மனிதர், அவங்க வந்து யார் எதுன்னு விளங்காமலே இருக்கும். அதைத்தான் நாங்கள் எனிக்மான்னு சொல்லுவோம். இப்போ இந்த எனிக்மா, இந்த எனிக்மேட்டிக் மேட்டர்ஸ் பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி படிக்க போகிறோம். ஆக்டிவிட்டி 2, கம்ப்ளீட் த சார்ட் கிவன் பிலோ. இப்போ ஆப்பரேட்டரோட பெயர் அது எவ்வாறு புரிஞ்சு கொள்ளப்பட்டது என்றதை நாங்கள் இப்போ எழுத போகிறோம். ஆப்பரேட்டரோட பெயர் என்னவா இருந்தது? சாரி. காலரோட பெயர் என்னவா இருந்தது? Sam1. ஃபாதரோட பெயர், அப்பாட பெயர் வந்து everyone. இப்படி நீங்கள் எழுத்தா பார்க்குற நேரம் அது ஒரு பெயர் மாதிரி தான் இருக்குது, ஆனால் நீங்கள் சொல்கிற நேரம் அது வந்து காதால் கேட்குற நேரம் எவ்ரிவானுங்கிற அந்த சத்தம் தான் உங்களுக்கு கேட்குது. சிஸ்டர் anyone. பிரதரோட பேர் தான் ரொம்பவே உள்ளதிலே ரொம்ப கஷ்டமானது, no one. ஏன்னா இதை சாதாரணமாக நாங்கள் இப்போ நான் வாசிக்கிற நேரம் சொன்னால் கூட உங்களுக்கு விளங்குது, அது நோவானுக்கு அது நோவான்னு சொல்கிற மாதிரியே தான் இருக்குது. இப்போ இந்த வார்த்தைகள் வந்து என்ன விதமாக குழம்பி ஆப்பரேட்டரும் காலரும் எந்த விதமாக பிழையாக புரிஞ்சு கொண்டாங்க? சாரி, someone, everyone, anyone, and finally no one. What happened in this telephone conversation? Very important. இந்த தொலைபேசி உரையாடலில் வந்து என்ன நடந்தது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நாங்கள் எனிக்மா அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். எனிக்மாண்டா இப்போ என்னென்னு உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். ஒரு டிக்ஷனரி டெஃபினிஷன் மாதிரி ஒன்று பார்ப்போம். உங்களோட டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த டெஃபினிஷன் கிடைக்கும். ஒரு சிம்பிளான ஒரு விளக்கம் நான் கொடுக்க போகிறேன். A person or a thing or a situation. இது எதாவாகவும் இருக்கலாம். புரியாத குழப்பமான விஷயங்கள் எதாவாகவும்
எனிக்மாவாக இருக்கலாம். ஸோ we will write that. A person, thing or a situation which is mysterious or difficult to understand. Now, let's look at the answer for this question. What happened in this telephone conversation? Now, we can say due to the similarity in pronunciation, என்னண்டா everyone அந்த pronunciation என்ன உச்சரிப்பு வந்து மிகவும் ஒற்றுமையா மிகவும் அருகாமையில் இருக்கிறனால வந்த குளறுபடி தான் இது. அதை இப்போ நாங்கள் எழுதுவோம். Due to the similarity in pronunciation, the speakers misunderstood the speakers. அதாவது காலரும் ஆப்பரேட்டரையும் தான் நாங்கள் இங்கே ஸ்பீக்கர்ஸ் என்று சொல்கிறோம். The speakers misunderstood what? Misunderstood names as words, with other meanings. பெயர்களை வந்து வேற சொற்களாக அவங்க புரிஞ்சு கொண்டாங்க. Imagine that you are going to make a similar call. இப்போ நீங்களும் வந்து இதே மாதிரி ஒரு குழப்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலை நீங்கள் செய்கிறதா நாங்கள் கற்பனை பண்ணுவோம். Work in pairs. Use the following clues and write a telephone conversation. உங்களுக்கு 2 குறிப்பு தந்திருக்காங்க. Caller's name is who. காலர்ட பேர் என்னவாம்? who. யாருன்றது தான் காலர்ட பேர். Operator's name is asking. ஆப்பரேட்டர்ட பேர் என்ன? ஆஸ்கிங்னா என்ன? கேட்குறது. அதை வச்சு நாங்கள் இப்போ ஒரு கான்வர்சேஷன் ஒன்று இப்போ பார்ப்போம். ஆப்பரேட்டர், ஹலோ, ஹூ இஸ் ஸ்பீக்கிங் தேர்? காலர், ஹலோ, ஹூ இஸ் ஸ்பீக்கிங் ஹியர்? இப்போ இந்த இடத்துல வந்து ஹூ வந்து இவருட பேர். ஆனால் இந்த ஹூ என்னது? அந்த ஹூ யாரு? யார் என்ற கேள்விதான் ஹூ அங்கே. அப்போ எடுத்த உடனேயே ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஆப்பரேட்டர், தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு நோ. எனக்கும் அதை தான் தெரிஞ்சு கொள்ளணும். மே ஐ நோ யோர் நேம் ப்ளீஸ். உங்களோட பேர் என்னன்னு நான் தெரிஞ்சு கொள்ளலாமா? காலர், ஹூ, வாட்ஸ் யோர் நேம்? இப்போ அவரோட பேரை அவரை ஹூ என்று சொன்னாலும் ஆப்பரேட்டருக்கு அது விளங்கி இருக்குமா? விளங்கி இருக்காது. ஏன்னா நாங்கள் யாரோட பேரையுமே ஹூ என்று நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். Operator, I am asking. Caller, what are you asking? இப்போ இந்த இடத்துல asking வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். A கேபிட்டலில் இருக்குது. என்ன? இது இவரோட பேர். இவர் கேட்குறது என்ன? வாட் ஆர் யூ ஆஸ்கிங்? நீங்கள் என்ன கேட்குறீங்க என்று அந்த வேற இந்த ஆஸ்கிங்க்கும் ஹூக்கும் இந்த இடத்துல வேற மீனிங் இருக்குது. இங்கே வந்து காலரோட பேரும் ஹூ, நாங்கள் யாருன்னு கேட்குறதும் ஹூ தான். ஆப்பரேட்டரோட பேர் ஆஸ்கிங், ஆப்பரேட்டர் ஆனால் நாங்கள் கேள்வி கேட்குறதையும் நாங்கள் ஆஸ்கிங்னு தான் சொல்லுவோம். வாட் ஆர் யூ ஆஸ்கிங்? ஆப்பரேட்டர், ஐ ஆம் ஆஸ்கிங். நான் தான் ஆஸ்கிங். ஹூ இஸ் ஸ்பீக்கிங் தேர்? யார் அங்கே கதைக்கிறது? காலர், தட்ஸ் வாட் ஐ செட். ஹூ இஸ் ஸ்பீக்கிங்? இவர் சொல்கிறார் நான் தான் ஹூ, அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் ஹூ தான் கதைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்வர்சேஷன், கொஞ்சம் நகைச்சுவையான ஒரு கான்வர்சேஷனாகவும் இருந்திருக்கும்.
இப்போ நாங்கள் ஆக்டிவிட்டி 3 வாசித்து பார்ப்போம். Read the following text and answer the questions that follow. Remember reading comprehension. அப்போ இதில் ஹைலைட் பண்ணப்பட்ட வார்த்தைகள் நிறைய விஷயங்கள் நீங்கள் கவனத்தில் வச்சு நாங்கள் கேள்விகளுக்கு பதில் எழுதணும். இந்த படங்களை பாருங்கள். படங்களே கொஞ்சம் மர்மமான படங்களாக தான் இருக்குது. எனிக்மேட்டிக் பிக்சர்ஸ் அப்படின்னு கூட நாங்கள் சொல்லலாம். இப்போ நாங்கள் பந்திகளை வாசித்து பார்ப்போம். What can you say about the pictures shown above? இந்த படங்களை பார்த்து நீங்கள் என்ன சொல்லலாம்? பெருசாக ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா எங்களுக்கு இந்த படங்கள் வந்து விளக்கமாக இல்லைன்னா இந்த படங்கள் வந்து மர்மமான படங்களாக இருக்குது. They are strange circles and patterns seen on farming areas or sites. They are strange circles. Strange என்ன? அதான் ஒரு புரியாத புதிரான ஒரு விசித்திரமான விஷயம். ஸ்ட்ரேஞ்ச் என்ன? விசித்திரம். அது விசித்திரமான வட்டங்களும் பேட்டர்ன்ஸ் என்ன? கோலங்கள்னு நாங்கள் சொல்லலாம். சீன் ஆன் ஃபார்மிங் ஏரியாஸ், விளைச்சல் இடங்களில் தான் நாங்கள் இந்த ஸ்ட்ரேஞ்ச் இந்த விசித்திரமான வட்டங்களையும் டிசைன்களையும் நாங்கள் பார்க்கலாம். தீஸ் பேட்டர்ன்ஸ் ஆர் கால்ட் க்ராப் சர்க்கிள்ஸ். இந்த பேட்டர்ன்ஸுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க? க்ராப் சர்க்கிள்ஸ். நாங்கள் தமிழில் சொல்ல போனால் பயிர் வட்டங்கள் அப்படின்னு பார்க்கலாம். The circles are mostly found in the United Kingdom. இந்த பயிர் வட்டங்கள் க்ராப் சர்க்கிள்ஸை நாங்கள் எங்கே கூடுதலாக பார்க்கலாம்? UK, பிரிட்டனில் தான் நாங்கள் கூட பார்க்கலாம். But have spread to dozens of countries around the world during the past decades. ஆனால் இந்த விசித்திரமான வட்டங்களும் இந்த பயிர் வட்டங்களை வந்து பெரும்பாலும் யூகேல இருந்திருந்தாலும் பிரிட்டனில் இருந்திருந்தாலும் இப்போ வந்து இந்த கடந்த காலங்களில் டெக்கேட்ஸ்ன்றா என்ன? இந்த கடந்த ஆண்டுகளில் ஒரு டெக்கேட் வந்து 10 ஆண்டுகள். இப்போ இந்த கடந்த நிறைய வருடங்களில் நிறைய நாடுகளில் உள்ள விளைச்சல் நிலங்களில் இந்த மாதிரியான விசித்திரமான வட்டங்கள் டிசைன்கள்லாம் வெறும் வட்டம் மட்டும் இல்லை. இப்போ இதில் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பறவையோட ஒரு டிசைன் கூட உங்களுக்கு தெரியலாம். பொதுவாக வட்டங்களாக இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பறவையோட டிசைன் கூட நீங்கள் கொஞ்சம் முத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆனால் இது என்ன விஷயம்னு நாங்கள் ஒருக்கா பார்ப்போம். It is said that crop circles appear every week somewhere around the world. ஒவ்வொரு கிழமையும் ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு விவசாய நிலத்தில் இந்த பயிர் வட்டங்கள் crop circles தென்படுறதா சொல்கிறாங்க. These circles are considered mysterious. Considered. பெரும்பான்மையானவர் என்ன நினைக்கிறாங்க? இந்த பயிர் வட்டங்கள் வந்து விசித்திரமானவை, மர்மமானவை. மிஸ்ட்ரின்னா மர்மம். இது வந்து மர்மமானவை. ஏன் மர்மமானது? சின்ஸ் உங்களுக்கு தெரியும் கன்ஜங்ஷன்ஸ் ஞாபகம் இருக்குதானே? The strange circles and patterns appear mysteriously overnight in farmers' fields. ஏனென்னா இந்த பயிர் வட்டங்கள் வந்து ஓவர்நைட் இரவில் தான் இந்த பயிர் வட்டங்கள் மர்மமான முறையில் தென்படுது. காலையில் பார்த்தா இந்த பயிர் வட்டங்கள் இருக்குது. காலையில் எதுவும் நடந்து இந்த பயிர் வட்டங்கள் தென்படுதா? இல்லை. இரவு நேரங்களில் என்னமோ நடக்கிறனால அது ஏனென்று எங்களுக்கு தெரியாது, ஏதோ நடக்குது, அதனால் இந்த பயிர் வட்டங்கள் இந்த ஃபார்மர்ஸ் அதாவது இந்த விவசாயிகளோட விளைச்சல் நிலங்களில் தென்படுது. ப்ரோவோக்கிங் பசில்மெண்ட். ப்ரோவோக்கிங்ன்றா என்ன? அது வந்து இந்த விஷயம் வந்து சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு இதாக இருக்குது. என்ன மாதிரியான சிந்தனை? பசில்மெண்ட். எங்களுக்கு இந்த புதிரான ஒரு சிந்தனையை இது உருவாக்குது. ஏன்னா இந்த டிசைனை யார் உருவாக்குறா? பார்க்க உயரத்துலேருந்து பார்க்கத்தானே இந்த டிசைனும் தெரியுது. அப்போ இந்த வட்டம் வந்து யார் அவ்வளோ பெரிய ஒரு வட்டத்தை உருவாக்குறா? எவ்வாறு செய்கிறாங்க? ஏன்? என்ன காரணம்? இல்லாட்டி இது ஒரு இயற்கையான நிகழ்வா? இப்படி பல கேள்விகளும் எழும்புது. These patterns almost always involve circles. Almost always அப்படின்னா என்ன? 99% வட்ட வடிவில் தான் இந்த crop circles. அதனால தான் நாங்கள் பயிர் வட்டங்கள்னு சொல்கிறோம். Rarely triangles, rectangles. Rarely. இப்போ வெகு அரிதாக நீங்கள் வந்து முக்கோணம் ரெக்டாங்கிள் செவ்வடிவமாகவும் இருக்கும், சதுரங்கமாகவும் இருக்கும், சதுர வடிவத்திலையும் இருக்கும். அப்போ அந்த மாதிரி வடிவத்திலையும் இருக்குது, ஆனால் மிக குறைவு. Though some designs contain straight or curved lines.
உங்களுக்கு தெரியும் இங்கே ஒரு curved லைன் ஒன்று வருது, ஸ்ட்ரெயிட் லைனும் இருக்கு. Nobody knows how they are made. இங்கே தான் இது எனிக்மா என்ற ஒரு விஷயத்துக்குள்ள வருது. ஏன்னா யாருக்கும் இது யார் செய்கிறான்னு தெரியாது. Who brought them to the farming fields? யார் செய்கிறா, யார் அந்த விளைச்சல் நிலங்களுக்கு இந்த ஆட்களை கொண்டு வரா, எதுவுமே தெரியாது. Some believe, ஒரு சில ஆட்களோட நம்பிக்கை. இப்போ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நாங்கள் வந்து ஒரு விஞ்ஞான தரவுகளை நாங்கள் இப்போ பார்க்கல. விஞ்ஞான தரவுகள் வந்து உண்மையானவை, உண்மை அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். ஆனால் அது மட்டுமா நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் எதிர்கொள்கிறோம்? இந்த மாதிரி எனிக்மேட்டிக், இந்த மாதிரி புதிரான விஷயங்களை பற்றி நாங்கள் சந்திக்கிற நேரம் நாங்கள் வந்து எப்படி அந்த விஷயங்களை பார்ப்போம்? அந்த விஷயங்களை நாங்கள் எப்படி பார்ப்போம்னா பிலீவ், எங்களோட நம்பிக்கையின் அடிப்படையில் பார்ப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும். அப்போ ஒரு சிலர் என்ன நம்புகிறாங்க? Some believe that this can be a creation of hoaxes. Creation of hoaxes. Hoaxes அண்டா யாரு? அந்த ஆக்களை வந்து குழப்பறதுக்காக கேலி செய்கிற விஷயங்கள், நகைச்சுவை ஊட்டுற விஷயங்கள், விளையாட்டுத்தனமான விஷயங்களை செய்கிறார்கள். ஆனால் இந்த விளையாட்டு விபரீதமாக முடிகிற அளவுக்கு கூட இவர்களால் நடந்து கொள்ள முடியும். இப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக தான் ஒரு சிலர் பார்க்குறாங்க. ஒரு சிலர் எல்லாரையும் குழப்பத்தில் ஆழ்த்தணுமன்றதுக்காக ஒரு குழு உண்டு இந்த மாதிரி பயிர் வட்டங்களை உருவாக்குது என்று ஒரு சிலர் நம்புகிறாங்க. இதுக்கு வேறு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை, இதில் வேறு எந்த ஒரு பெரிய விஷயமும் இல்லைன்னு ஒரு சிலர் நம்புகிறாங்க. பட் மிஸ்டீரியஸ்லி திஸ் nocturnal act, nocturnal actன்னா இரவு நேரத்தில் நடக்கிற விஷயம், is reported to be insensitive to cameras. Reported insensitive. இப்போ மனிதர்கள் இப்படி நகைச்சுவைக்கும் கேலி செய்கிறதுக்கும் ஒரு ஆக்களை குழப்பறதுக்காக இந்த விஷயத்த ஒரு சில மனிதர்கள் செய்தால் அந்த மனிதர்கள் வந்து கேமராவில் பார்க்க முடியிருந்தானே, கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த இரவு வேளையில் நடக்கிற இந்த விஷயம் வந்து கேமரா, இப்போ ஒரு மனிதர்கள் வந்து செய்கிறாங்கன்னா கட்டாயம் அவர்கள் கேமராவில் தெரிவாங்க. ஆனால் நடக்கிறது கேமராவுக்கு தெரியுதா? ரிப்போர்ட்டடண்டா என்ன? அகெயின் ஆக்கள் சொன்னதை வச்சு தான், மக்கள் சொல்கிறத வச்சு தான் நாங்கள் எப்படி எழுதுகிறோம். அதனால தான் இது ரிப்போர்ட்டடுன்னு இருக்குது. நாங்கள் ஒரு நாளும் விஞ்ஞான தரவுகளை வந்து ரிப்போர்ட்டடுன்னு சொல்ல மாட்டோம். இது வந்து மக்கள் கதைக்கிற விஷயங்கிறதுனால நாங்கள் ரிப்போர்ட்டடுன்னு எழுதியிருக்கோம். ரிப்போர்ட்டட் டு பி இன்சென்சிட்டிவ் டு கேமராஸ், அதாவது கேமராவால் கைப்பற்ற முடியாத புகைப்படங்களாக இருக்குது அல்லது வீடியோ தரவுகளாக இருக்குது. வீடியோலையும் இல்லை, ஃபோட்டோஸ்லையும் இல்லை. மனுஷனா வீடியோலையும் தெரியணும், ஃபோட்டோலையும் தெரியணும். இப்போ இன்னும் இந்த மர்மம் கூடுதல்னு உங்களுக்கும் விளங்கியிருக்கும். Besides, hoaxers who devote their time and effort required to design and create the crop circles are unlikely to carelessly leave obvious signs of their activities. ஆனால் அதே நேரம் நாங்கள் இன்னொரு விஷயம் யோசிக்கணும். hoaxers who devote their time, இந்த விஷயத்தை செய்யணுமென்று அவர்களது நேரத்தையும் எனர்ஜியையும் அல்லது சக்தியையும் முழுக்க முழுக்க அர்ப்பணிக்கிறது. டிவோட், அர்ப்பணிப்பவர்கள் வந்து ரொம்ப இலகுவாக அவர்கள் வந்து போனதுக்கான அடையாளத்தை விட்டு செல்லுவாங்களா? கேமராவில் தென்படுற மாதிரி அவர்கள் விட்டு செல்லுவாங்களா? இல்லை. அதே நேரம் இப்போ நாங்கள் யோசிக்கணும், கேமராவில் இப்போ இந்த மாதிரியான ஆக்கள் செய்கிறாங்கன்னா கேமராவில் தென்படாத காரணம் ஒரு மர்மமான காரணமாக இருக்க அவசியம் இல்லை. அவர்கள் வந்து ரொம்பவே கவனமாக கேமரா கண்ணில் படாத மாதிரியும் இந்த வேலையை செஞ்சுட்டு போகலாம். டு லீவ் ஆப்வியஸ் சைன்ஸ், அதாவது ரொம்பவே வெளிப்படையான, ஒரு கேமரா இருக்குன்னு கட்டாயம் இந்த புரளி கிளப்புறாக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவர்கள் தெரிஞ்சால் இவ்வளோ நேரம் எடுத்து செய்கிறவங்க மக்களை குழப்பணம் பண்ணுறதுக்காக ரொம்ப இலகுவாக அவர்கள் வந்து போன தடயத்தை விட்டு செல்வாங்களா? இல்லை. மிகவும் சாதுரியமாக யோசிப்பாங்க. Some believe that these patterns are made by aliens. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, இந்த பேட்டர்ன்ஸ் வந்து வேற்று கிரக வாசிகளால் தான் நடைபெறுது, அவர்கள் தான் இந்த டிசைன்ஸை உருவாக்குறாங்கன்னு நம்புகிறாங்க. In 1966, a farmer said he saw a flying saucer rise up from a swampy area and fly away. 1966 ஒரு விவசாயி சொன்னாராம்,
அவர் என்ன பார்த்துருக்கார்? ஒரு ஃப்ளையிங் சாசர், ஒரு பறக்கும் தட்டு கீழே. அவரது ஒரு ஸ்வாம்பி ஏரியாண்டா சகதி, சேரும் சகதியுமா இருக்கிற சதுப்பு நிலம். அந்த சதுப்பு நிலத்திலிருந்து அந்த பறக்கும் தட்டு வந்து ரைஸ்ன்னா எழும்பி பறந்து போனதா அவர் பார்த்துருக்கார். ஆனால் ஒரே ஒரு விவசாயி தான் இதை பார்த்துருக்கிறார். Later, he had seen a roughly circular area of debris and apparently flattened reeds and grass. பிறகு அவர் என்ன பார்த்துருக்கிறார்? அந்த பறக்கும் தட்டு எழும்பி போன பிறகு அந்த பறக்கும் தட்டும் வடிவில், ஒரு வட்ட வடிவில் அந்த சிதைவுகளையும், அதே நேரம் ரீட்ஸ் அண்ட் கிராஸ், அதாவது இலைக்குலைகள் எல்லாம், புல் வகைகள் எல்லாம் வந்து மடிஞ்சு போன, ஃப்ளாட்டன்டா அமர்த்திப்பட்டு போன ஒரு மாதிரியான ஒரு பிம்பத்தை அவர் பார்த்துருக்கிறார். He assumed, again very important word, assume. அவர் என்ன யூகிச்சிருக்கிறார்? He assumed that it had been made by the alien spacecraft. அவர் என்ன யூகிச்சிருக்கிறார்? இந்த வடிவம், அதுவும் அது பார்க்க வந்து crop circle, பயிர் வட்டங்கள் மாதிரி தான் இருந்திருக்கு. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த வேற்றுக்கிரக வாசியிட பறக்கும் தட்டு வடிவம்னால தான், அது தரையிறங்கனால தான் இந்த பயிர் வட்டங்கள் உருவாகி இருக்கின்றன. However, ஆனால் this was refused by the investigators. ஆனால் இது வந்து ஆராய்ச்சி செய்பவர்கள், விசாரணையாளர்களாக மறுக்கப்பட்டிருக்கு. Who stated that this could have been caused by a natural phenomenon. அவர்கள் என்ன சொல்றாங்க? இது ஒரு இயற்கையாக நடந்த நிகழ்வாக இருக்கலாம். இதுக்கும் வேற்றுக்கிரகவாசிகள் வந்து போனதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இதை விசாரித்தவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. Those who claim that aliens physically make the patterns themselves from spaceships also suggest that they do it using invisible energy beams from space, saving them the trip down here. Quite a long sentence. but நாங்கள் இதை ஒருக்கா பிரித்து பார்ப்போம். Those who claim, again இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரோட நம்பிக்கை சார்ந்த விஷயம். இப்போ வேற்றுக்கிரகவாசிகள் இருக்கிறாங்களா இல்லையான்றது ஒரு பெரிய ஒரு மர்மமான ஒரு கேள்வி. அப்போ வேற்றுக்கிரகவாசிகள் இருக்கிறாங்க நம்புறவர்கள் என்னத்தை சொல்கிறாங்க? who claim. கிளைமிங்கண்டா ஒரு விஷயத்தை வந்து கூற முயற்சிப்பது, ஒரு விஷயத்தை நம்புறது. ஆனால் அந்த விஷயத்துக்கான ஆதாரத்தை வந்து அவங்களால கொடுக்க முடியாது. இப்போ வந்து ஏலியன்ஸ் தான் இதை வந்து செஞ்சுட்டு போகுதுண்டு அவர்களால் வந்து தியரி, ஒரு கோட்பாடு, ஒரு கருத்தாக்கத்தை தான் அவங்களால சொல்ல முடியும். ஆனால் அவர்களால் அதை வந்து ப்ரூவ் பண்ண முடியுமா, நிரூபிக்க முடியுமா? அது ரொம்ப கஷ்டம். who claim that aliens physically make the patterns. physically என்றா நாங்கள் உடல் ரீதியாக என்று பொதுவாக பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து அவர்களாகவே. இப்போ ஏலியன்ஸ் வந்து அவர்களது உடல் மூலமாக இந்த பேட்டர்ன்ஸை செய்கிறாங்க என்று சொல்கிறவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்சோ சஜஸ்ட், அவர்களும் என்ன கூறுறாங்க, that they do it using invisible energy beams from space. அதாவது அவர்கள் வந்து தரையிறங்காமல், பூமியில் தரையிறங்காமல், விண்வெளியில் இருந்து கொண்டே கண்ணுக்கு தெரியாத சக்தியை பாவித்து இந்த பயிர் வட்டங்களை அவர்கள் செய்கிறாங்க என்று வேற்றுக்கிரகவாசிகள் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் இருக்கிறார்கள் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் சொல்கிறாங்க. Still, others believe that it is a purely human act. Purely, இது முழுக்க ஒரு மனித நடவடிக்கை என்று நம்பவர்களும் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு இதுலேருந்தே விளங்கியிருக்கும், 2 விதமாக நம்புறவங்க இருக்காங்க. இந்த பயிர் வட்டங்களுக்கு காரணம் வேற்றுக்கிரகவாசிகள், இல்லாட்டி இது வந்து முழுக்க மனித நடவடிக்கையால் உருவாகின ஒரு விஷயம். However, the cause behind crop circles remains a mystery until today. இன்னைக்கு வரைக்கும் இந்த crop circles, அதாவது பயிர் வட்டங்களுக்கு பின்னணியில் இருக்கிற காரணங்கள், ஏன் என்ற காரணங்கள் வந்து இன்ன வரைக்கும் மர்மமாகவே இருக்கு. Adapted from Radford B. Live Science, January 23rd, 2013, 5:34 PM ET. எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்ற விபரத்தை தான் இதில் போட்டிருக்காங்க. Now, let's try to answer these questions. State whether the following are true or false. Crop circles are found everywhere in the world. நாங்கள் வாசித்தோம், உலகத்தில்
ஒவ்வொரு கிழமையும் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு விவசாய நிலத்தில் இந்த பயிர் வட்டங்கள் வந்து காலையில் பார்த்தா பயிர் வட்டங்கள் இருக்குது. மர்மமான முறையில் இரவில் தோன்றி காலையில் பார்க்குற நேரம் அந்த பயிர் வட்டங்கள் தெரியுது. அப்போ முதலாவது வசனம் உண்மைதானே? உண்மை. ஸோ we will write true. They are made by farmers. இந்த பயிர் வட்டங்களை வந்து விவசாயிகளாக செய்கிறாங்க? இல்லை. நாங்கள் பார்த்தோம் இந்த பயிர் வட்டங்களை யார் செய்கிறாங்கன்னு இன்ன வரைக்கும் தெரியாதுன்னு பார்த்தோம். ஸோ செகண்ட் சென்டென்ஸ் இஸ் false. Crop circles are created at night. We saw it's a nocturnal act. Mysteriously, this nocturnal act. Mysteriously overnight in farmers' fields. அப்போ இந்த முதல் 3 வசனத்துக்கான விடையையும் நீங்கள் இந்த முதல் பந்தியில் இந்த 2வது பந்தியில் வாசிச்சிங்கன்றாலே உங்களுக்கு அதுக்கான விடைகள் கிடைச்சிருக்கும். So third one is also true. Answer the following questions. What are crop circles? Where can you find them? Who creates crop circles? What are crop circles? Crop circles and என்ன? இப்போ விடையை எப்படி கண்டுபிடிக்கிறது? What can you say about the pictures shown above? They are strange circles and patterns seen on farming areas. These patterns are called crop circles. அப்போ இந்த crop circles முதல் வசனத்தில் வந்து crop circlesக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் அதைத்தான் எழுதணும். என்றைக்குமே கேள்விக்கு பதில் எழுதுறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை நீங்கள் வாசிச்சுட்டு கேள்விக்கு பதிலளிக்க வந்தீங்கன்னா திரும்ப திரும்ப பேப்பரை கொப்பியில் ஆன்சரை தேடி தேடி அலைய தேவையில் உங்களுக்கே ஆன்சர் தெரியும். So here we can write they are strange circles or patterns. Where can you find them? They are found in fields. விவசாய நிலங்கள்ல தான் நீங்க அதை பார்க்கலாம். Who creates crop circles? Nobody knows. So we can write nobody knows who creates them. Is there a connection between crop circles and aliens? Give reasons for your answers. Crop circles அதாவது பயிர் வட்டங்களுக்கும் வேற்றுக்கிரகவாசிகளுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா? உங்களது பதிலுக்கு வந்து நீங்கள் காரணம் கொடுக்கணும். எஸ் என்று பதில் கொடுத்தாலும் நீங்கள் காரணம் கொடுக்கணும், இல்லை என்று பதில் கிடைச்சாலும் நீங்கள் காரணம் கொடுக்கணும். ஞாபகம் இருக்கட்டும், நாங்கள் பேராகிராஃபில் இருக்கா போய் பார்ப்போம். Some believe that these patterns are made by aliens. இதுக்கு பிறகு தான் நாங்கள் வேற்றுக்கிரகவாசிகளோட தொடர்பை பற்றி பார்த்தோம். அதை பார்த்தோன்னா நாங்கள் வந்து இந்த பந்தியில் என்ன தெரிஞ்சு கொண்டோம்? ஒரு விவசாயி வந்து ஒரு பறக்கந்தட்டை பார்த்தாராம். அதுக்கு பிறகு அந்த இடத்துல வந்து ஒரு அச்சு பதிஞ்சிருந்ததை, பயிர் வட்டம் போல் ஒரு அச்சு பதிஞ்சிருந்ததை பார்த்துருக்குறார். ஆனால் விஷயம் என்ன? அதை வந்து இன்வெஸ்டிகேட்டர்ஸ், விசாரணையாளர்கள் வந்து மறுதளிச்சிருக்காங்க. இதில் நாங்கள் என்ன வாதத்தை முன்வைக்கலாம்? நாங்கள் வந்து பயிர் வட்டங்களுக்கும் ஏலியன்ஸ் வேற்றுக்கிரகவாசிகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்ற வாதத்தை நாங்கள் முன்வைக்கலாம். We can say there is no connection. There is no connection between aliens and crop circles.
நாங்கள் காரணங்கள் கொடுக்கணும். இப்போ நாங்கள் காரணங்களை வந்து நம்பர் பண்ணியும் எழுதலாம். இப்போ நாங்கள் அப்படி எழுதி பார்ப்போம். The reasons are முதலாவது என்ன காரணம்? Only one farmer had seen a flying saucer. Flying saucer, and he gives his ideas based on his assumptions. ஞாபகம் இருக்கட்டும், நாங்கள் அந்த வார்த்தைகளை வந்து அண்டர்லைன் பண்ணினோம். assumed, roughly circular, later he had seen. assume பண்ணுறது வந்து யூகிக்கிறது. apparently apparentlyன்னா அது பார்க்க வெளிப்படையாக தெரிகிற மாதிரியான ஒரு பிம்பம். இப்போ இதுலேருந்து எங்களுக்கு விளங்குது அவர் வந்து அவரோட யூகத்தின் அடிப்படையில் தான் இது வேற்றுக்கிரகவாசிகள்னு அவர் சொல்கிறார். இப்போ நாங்கள் அதை எழுதலாம். Only one farmer had seen a flying saucer and he gives his ideas based on his assumptions. Now, what's the second reason? Very obvious. Investigators have refused that idea. Find synonyms for the following from the text. இந்த வார்த்தைகளுக்கு ஒத்த கருத்துள்ள வார்த்தைகளை நாங்கள் பேசேஜிலேருந்து பார்க்கணும். ஆக்டிவ் டியூரிங் நைட், அதுக்கு நாங்கள் முதல்ல நான் உங்களுக்கு விளக்கம் சொன்னேன். நாக்டர்னல், நாக்டர்னல் ஆக்ட், இரவு வேளைகளில் செய்கிற ஒரு செயல் என்றது தான் நாங்கள் ஆக்டிவ் டியூரிங் நைட்ன்னு சொல்லுவோம். அரவுசிங், அரவுசிங்ன்றா என்ன? சிந்திக்க வைக்கிறது. ப்ரொவோக்கிங். அரவுசிங் சஸ்பிஷன்ஸ், அவரது நடவடிக்கை வந்து சந்தேகத்தை தூண்டுவதாக இருக்கிறது. ப்ரொவோக்கிங், அரவுசிங்னா தூண்டுறது. ப்ராக்டிக்கல் ஜோக்கர், ஹோக்ஸர். மடி, ஸ்வாம்பி. Find the highlighted words given in the text. Put the correct form to complete the following table. இப்போ நாங்கள் பார்த்தோம், ஒரு சில வார்த்தைகள் வந்து ஹைலைட் பண்ணப்பட்டு இருந்தது. ரைஸ், பிலீவ், மிஸ்டீரியஸ், பசில்மெண்ட், டிவோட். இப்போ இந்த வார்த்தைகளுக்கு தான் நாங்கள் இப்போ எழுத போகிறோம். இப்போ மிஸ்ட்ரி அவங்க எழுதியிருக்காங்க. இப்போ மிஸ்ட்ரி ஒரு நவுன், verb வந்து mystify, adjective வந்து mysterious, mysterious என்ற வார்த்தையும் பார்த்தோம். adverb வந்து mysteriously. Now let's try to find the correct forms for the other highlighted words. We can write for puzzlement. Now puzzlement is a noun. Puzzlement. verb என்னவாக இருக்கணும்? puzzle. இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் இதே மாதிரி ஆக்டிவிட்டி முதல்ல செய்கிற நேரம் நான் சொல்லியிருக்கேன். ஒரு சில நேரம் ஒரு சில வார்த்தைகள் வந்து நவுனாகவும் இருக்கலாம், வேர்பாகவும் இருக்கலாம். அதை நீங்கள் ஒரு வசனத்தில் எவ்வாறு பயன்படுத்துகிறீங்கன்ற பொறுத்து அதன் சப்ஜெக்ட் பொசிஷன், அதோட வேலை, அந்த நவுனா வேர்பான்றது மாறுபடும். இப்போ பசிலும் அப்படி ஒன்று வார்த்தை தான், வேர்பாகவும் இருக்கலாம், அதே நேரம் அது ஒரு நவுனாகவும் இருக்கலாம். ஐ குடன்ட் சால்வ் த பசில் அப்படின்னா அந்த
அந்த புதிரை வந்து என்னால் தீர்க்க முடியலைன்னு நாங்கள் நவுனாகவும் இதை சொல்லலாம். வாட்ஸ் த adjective? Puzzling. What's the adverb? Puzzlingly. Now for the next word we can write believe. நாங்கள் அந்த வார்த்தையும் பார்த்தோம் தானே. believe ஞாபகம் இருக்கட்டும். நாங்கள் believe, devote, puzzlement எழுதிட்டோம். rise அதுக்கு எழுதணும். believe. Now believe is a verb. Belief is the noun. Adjective is believable. Adverb is believably. இப்போ முதல்ல உள்ள யூனிட்ஸ்லாம் படித்த விஷயங்கள் திரும்ப திரும்ப வரும். அப்போ அதனால் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுருக்கணும். அடுத்ததாக நாங்கள் டிவோட்டுக்கு எழுதலாம். இப்போ டிவோட் வந்து ஒரு verb. Devotion. What's the adjective? Devoted. Adverb is devotedly. Now for the last word we can write rise. Now rise can be a verb or a noun. அப்போ இந்த இடத்துல நாங்கள் பேசேஜில் வாசித்த ரைஸ் வந்து ஒரு verb. ஆனால் ரைஸ் வந்து நவுனாகவும் இருக்கலாம். Adjective is rising. Adverb is risingly. Give subtitles to each paragraph. Now there were 5 paragraphs. அஞ்சு பேராகிராஃபுக்கும் நாங்கள் வந்து பொருத்தமான உபதலைப்புகளை கொடுக்கணும். What can you say about the pictures shown above? They are strange circles, crop circles. அப்போ முதலாவது வந்து நாங்கள் மிகவும் இலகுவாகவே ஒரு உபதலைப்பு கொடுத்துருக்கலாம். What are crop circles? ரெண்டாவதுக்கு நாங்கள் என்ன தலைப்பு கொடுக்கலாம்? ரெண்டாவது பேசேஜில் என்ன முக்கியமானது நாங்கள் படித்தோம்? கன்சிடர்ட் மிஸ்டீரியஸ். அது ஏன் மர்மமானது என்றதுக்கான விளக்கங்கள் தான் நாங்கள் பார்த்தோம். அப்போ ஏன் மர்மமானதுன்றதை நாங்கள் பார்த்தனால அதுக்கான உபதலைப்பாக நாங்கள் ஒரு கேள்வி எழுதலாம். Why are they mysterious? அதற்கான பதில் தான் இந்த பந்தியில் இருக்குது. இப்போ நாங்கள் முதல்ல அதை ரெண்டையும் எழுதிட்டு வர்றோம். What are crop circles? Why are they mysterious? Paragraph 3 என்னவா இருக்கு? Nobody knows how they are made. இப்போ இது வந்து யார் உருவாக்கிறா என்ற கேள்விக்கான பதில் தான் இது இருக்கு. ஆனால் அந்த கேள்விக்கான பதில் இல்லைன்றது தான் பதில். அப்போ நாங்கள் இந்த பந்திக்கு வந்து என்ன உபதலைப்பு கொடுக்கலாம்? Who makes them என்ற உபதலைப்பு கொடுக்கலாம். இப்போ இந்த பந்திக்கு வந்து நாங்கள் ஒரு ஃபார்மர், அதாவது ஒரு விவசாயி இதை பார்த்தேன் இதை செஞ்சேன்னா அவரது கருத்தை அவர் சொல்கிறதுனால இதுக்கு நாங்கள் ஒப்பீனியன்ஸ் என்று நாங்கள் கொடுக்கலாம். கடைசி பேராகிராஃபுக்கு என்ன கொடுக்கலாம்? அது இப்பையும் ரிமெயின்ஸ் அ மிஸ்ட்ரி. இன்ன வரைக்கும் அது ஒரு தீர்வில்லாத ஒரு மர்மமாக இருக்குது. அது தீர்வில்லாமல் இருக்குது, அது ஒரு மர்மமாக இருக்குன்னு நாங்கள் எழுதலாம். ஸோ
For paragraph 3, we can write who makes them. இப்போ paragraph 3க்கு வந்து நாங்கள் who makes them என்று எழுதுறோம். யார் அதை செய்கிறா? Paragraph 4, opinions. Paragraph 5, we can write unresolved mystery. தீர்த்து வைக்கப்படாத இன்ன வரைக்கும் ஒரு மர்மமாகவே இருக்கிற ஒரு விஷயம். Now let's look at this picture. I hope many of you already know what this picture is about. Bermuda Island, and we know this to be Bermuda Triangle. Bermuda முக்கோணம் என்றது ஒரு மர்மமான விஷயம் என்றது உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நாங்கள் அதை பற்றி தான் ஒரு சில தகவல்கள் வாசிக்க போகிறோம். Use the information given below and write a description on the Bermuda Triangle. அவர்கள் கொடுத்த தகவலை வைத்து நீங்கள் ஒரு விவரம் எழுதணும். டிஸ்கிரிப்ஷனை விவரித்து எழுதணும். Located in the Atlantic Ocean, the Bermuda Triangle falls between Bermuda, Puerto Rico and Florida. Located in the Atlantic Ocean. எங்கே இருக்கு இந்த பெர்முடா முக்கோணம் என்றது? அட்லாண்டிக் கடல்ல இருக்கு. பெர்முடா ட்ரையாங்கிள் என்று சொல்ற அந்த முக்கோண வடிவம் எந்த நாடுகளில் வருது? பெர்முடா ஐலண்ட், பெர்முடா ஒரு தீவு, அந்த ஐலண்டும் பியூட்டர் ரீகோ. நாங்கள் பார்த்தோம் இந்த படத்தில் பெர்முடா ஐலண்ட், பியூட்டர் ரீகோ, ஃப்ளாரிடா. இந்த 3 இடங்களுக்கும் நடுவில் அந்த இடத்தை தான் நாங்கள் பெர்முடா ட்ரையாங்கிள், பெர்முடா முக்கோணம் என்று சொல்கிறோம். A number of mysterious planes and boat incidents have occurred. நிறைய மர்மமான விஷயங்கள், சம்பவங்கள் வந்து விமானங்களுக்கும் படகுகளுக்கும் இந்த ஏரியாவில் நடந்திருக்கு. Most investigations indicate bad weather and human error are the more likely culprits. நிறைய விசாரணைகள் வந்து எதை காரணம் காட்டுறாங்க? பேட் வெதர், ஒரு மோசமான காலநிலை, அண்ட் ஹியூமன் எரர், மனிதன் விடுற பிழைகள். இப்போ படகு ஓட்டுறதும் விமானம் செலுத்துறதும் லேசுப்பட்ட விஷயங்கள் இல்லை, ரொம்ப கஷ்டமான விஷயம். அதில் நிறைய பிழைகள் விடலாம். அந்த பிழைகள்னாலவும் நிறைய விமானத்துக்கான ஆபத்துகள், படகுகள் மறைந்து போன மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. அது மோர் லைக்லி கல்பிரிட்ஸ்னா இந்த இடத்துல வந்து இந்த ரெண்டு விஷயமும் தான் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் அந்த மர்மம் உருவாக காரணம் என்ற அர்த்தத்தை தான் இங்கே கொடுக்குது. Bermuda Triangle is actually a part of a regularly sailed shipping lane with cruise ships and other boats also frequently sailing through the area. உண்மையாக நீங்கள் பார்க்க போனால், உண்மையாக பார்க்க போனால் பெர்முடா முக்கோணம் வந்து a part of a regularly sailed shipping lane, அதாவது ரொம்பவே தொடர்ச்சியாக கப்பல்கள் பொருட்களை கொண்டு செல்கிற ஒரு பயணத்தில், ஒரு வழியில் தான் பெர்முடா ட்ரையாங்கிள் இருக்குது. வித் க்ரூஸ் ஷிப்ஸ் என்ன? அந்த சொகுசு கடல் பிரயாண கப்பல்களும், அதர் போட்ஸ் வேறு படகுகளும் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் என்று சொல்லப்படுற இந்த பகுதியை தாண்டித்தான் பகுதியை வந்து தொடர்ச்சியாக இந்த பகுதியில் போய் வந்த வண்ணம் தான். அப்படி இருக்கிற நேரம் நாங்கள் ஏன் இந்த ஒரு சில மர்மமான முறையில் மறைந்த விமானங்களையும் படகு சம்பவங்களையும் பற்றி மட்டுமே நினைக்கிறோம் என்ற ஒரு அர்த்தத்தை அங்கே கொடுக்குது. Aircraft are also common in the Bermuda Triangle. விமானங்கள் பறக்கிறதும் இந்த பெர்முடா முக்கோணத்துக்கு மேலே பறக்கிறதும் மிக மிக ஒரு சாதாரணமான விஷயம். With both private and commercial planes. ப்ரைவேட்டுன்னா தனிப்பட்ட விமானங்களாக இருக்கலாம், கமர்ஷியல் ஏர்பிளேன்ஸ்னா பொதுவான விமானங்களாக இருக்கலாம். ஃப்ளைங் த்ரூ த ஏர் ஸ்பேஸ், அப்போ அந்த பெர்முடா ட்ரையாங்கிளுக்கு மேலே பறந்து பொதுவாகவே விமானங்கள் போகும். ஸ்டோரிஸ் ஆஃப் unexplained disappearances in the Bermuda Triangle started to reach public awareness around 1950. அதாவது கதைகள் பெர்முடா
ட்ரையாங்கிள் பெர்முடா முக்கோணங்களுக்கு உலாக பயணம் செய்த விமானங்கள், படகுகள் மர்மமான முறையில் அன்எக்ஸ்பிளைன் டிஸப்பியரன்சஸ், மர்மமான முறையில் விளக்கம் கொடுக்க முடியாத மறைவுகளை எந்த ஆண்டில் அது பொதுமக்களுக்கு தெரிய வர ஆரம்பித்தது? 1950 and have been consistently reported since then. அண்டையிலிருந்து 1950 இருந்து தான் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள்ன்ற ஒரு இடம் இருக்கு, இதுக்குள்ள போய் வர ஒரு சில படகுகளும் விமானங்களும் காணாம போயிருக்கு அப்படின்னு ஒரு மர்மமான ஒரு விஷயமே பொதுமக்களுக்கு தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு. அன்வெரிஃபைடு சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பிளனேஷன். அன்வெரிஃபைடுண்டா அதை ஆதாரம் இல்லாத நிரூபிக்கப்படாத சூப்பர் நேச்சுரல். சூப்பர் நேச்சுரல்ண்டா நேச்சுரல்ண்டா இயற்கை, சூப்பர் நேச்சுரல்ண்டா இயற்கைக்கு வெளிப்பட்ட சக்திகள், இயற்கையை மீறின அதை விட அதிக சக்தி வாய்ந்த விஷயங்கள் தான். For Bermuda Triangle incidents have included references to UFOs. UFO என்னன்னு பார்ப்போம். இப்போ supernatural explanations, unverified supernatural explanations, அதுதான் இங்கே முக்கியம். சூப்பர்நேச்சுரல்னா இயற்கையின் சக்திக்கு மீறின ஏதோ ஒரு சக்தி, ஒரு அமானுஷ்ய சக்தின்னு நாங்கள் சொல்லலாம். அப்போ அன்வெரிஃபைடுண்டா என்ன? நிரூபிக்கப்படாத அமானுஷ சக்திகள் தான் இந்த பெர்முடா முக்கோணத்தில் இந்த மாதிரியான மறைவுகளுக்கு காரணம் என்று நிறைய பேர் நம்புகிறாங்க. அவர்கள் முக்கியமாக எதை பற்றி சொல்கிறாங்க? யூஎஃப்ஓஸ். யூஎஃப்ஓண்டா அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட், அதாவது ஒழுங்காக பார்த்து சொல்ல முடியாத அன்ஐடென்டிஃபைடுண்டா வானத்தில் பறக்கிற ஒரு சில விஷயங்கள் விஞ்ஞானிகளால், வானத்தில் பறக்கிற விஷயங்களை அவதானிக்கிறவர்களால் அவர்களால் நிச்சயமாக சொல்ல முடியாது அது என்னன்னு. அதைத்தான் நாங்கள் யூஎஃப்ஓன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த யூஎஃப்ஓன்ற வார்த்தை இப்போ நாங்கள் எதோட கூடுதலாக தொடர்பு படுத்துகிறோம்? வேற்றுக்கிரகவாசிகள், ஏலியன்ஸோட தான் தொடர்பு படுத்துகிறோம். UFOs and even the mythical lost continent of Atlantis. mythical பழைய கதைகள் என்ன சொல்லுது? அட்லாண்டிஸ் என்ற ஒரு கண்டம் இருந்ததாகவும், அந்த கண்டம் ஒரு பெரிய ஒரு இயற்கை அழிவுனால அந்த கண்டமே கடலுக்கடியில் மூழ்கி போனதாகவும் ஒரு கதை இருக்குது. அதனால தான் இந்த பெர்முடா ட்ரையாங்கிளில் இந்த மாதிரியான விசித்திரமான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. Other explanations have included magnetic anomalies, pirates, deliberate sinkings, hurricanes, gas deposits, rough weather, huge waves and human error. வேறு விளக்கங்கள் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கு, எதெல்லாத்தையும் வச்சுருக்கு? மேக்னெட்டிக் அனாமலிஸ், அதாவது ஈர்ப்பு விசையில் நடக்கிற குளறுபடிகள். பைரட்ஸ் அண்டா கடற்கொள்ளையர்கள். டெலிபரேட் சிங்கிங்ஸ், அதாவது வேணுமெண்டே கப்பலையோ படகையோ இல்லாட்டி விமானத்தையோ இந்த இடத்துல மூழ்கடிச்சு போகிறது. ஹரிகேன்ஸ், திடீர் சூறாவளிகள். கேஸ் டெபாசிட்ஸ், அதாவது ஒரு வாயுவின் வாயு இருக்கிறனால கூட இந்த மாதிரி இடங்களில் வாயு நிறைய இருக்கிறனால கூட இந்த மாதிரியான மர்மமான விஷயங்கள் நடக்கலாம்னு சொல்கிறாங்க. ரஃப் வெதர்ண்டா என்ன? காலநிலை, மோசமான காலநிலை. ஹியூஜ் வேவ்ஸ், அப்போ மோசமான காலநிலை கடலில் இருந்தால் கட்டாயம் பெரிய பெரிய அலைகள் இருக்கும். அந்த பெரிய பெரிய அலைகள்னால கப்பலும் படகுகளும் தாண்டு போகிறதுக்கான, மூழ்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் ஹியூமன் எரர், அப்புறம் மனிதன் விடுற பிழைகளாலே கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க. Some famous reported incidents involving the Bermuda Triangle include, இப்போ நாங்கள் மிகவும் பிரபல்யமான பெர்முடா ட்ரையாங்கிளை வைத்து காணாமல் போன விமானங்கள், படகுகள், கப்பல்களை வைத்து அதில் பிரபல்யமான மர்மமான கதைகளை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். The USS Cyclops and its crew of 309 that went missing after leaving Barbados in 1918. 1918 the USS Cyclops என்ற கப்பலும் அதன் அணியினரும், க்ரூவண்டா அந்த கப்பலில் இருந்தவர்களும், அந்த கப்பலில் எத்தனை பேர் இருந்தாங்க? 309 பேரும் முழுக்க எந்த தடையுமே இல்லாமல் காணாமல் போயிருக்காங்க. The TBM Avenger bombers that went missing in 1945 during a training flight over the Atlantic. இப்போ TBM Avenger bombers, அப்போ
அது 1945 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இரண்டாம் உலக யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலப்பகுதியில் இவர்கள் வந்து ட்ரைனிங், ஒரு பயிற்சிக்காக வந்து அட்லாண்டிக் கடலுக்கு மேலால் அவர்கள் பறந்திருக்காங்க. ஆனால் அவர்கள் திரும்பி வரவே இல்லை, அவர்களும் காணாமல் போயிருக்காங்க. A Douglas DC-3 aircraft containing 32 people that went missing in 1958. No trace of the aircraft was ever found. டக்ளஸ் DC-3 என்ற விமானம் வந்து 32 பேரோட 1958 இந்த கடற்பரப்புக்கு மேலே பறந்து கொண்டிருக்கும் நேரம் காணாமல் போயிருக்கு. அந்த விமானம் இன்று வரை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கப்படலை. A yacht was found in 1955 that had survived 3 hurricanes but was missing all its crew. A yacht. Yacht என்றா என்ன? படகு, பெரிய படகு. அந்த படகு வந்து 1955 கம்ப்ளீட்டாக முழுக்க எம்டியாக இருந்திருக்கு. படகு கடலில் இருக்குன்னா ஆக்கள் இருக்குன்னு, ஆக்கள் ஒருத்தருமே இல்லை. ஆனால் இதில் இன்னும் என்ன மர்மமான விஷயம், அந்த படகு வந்து 3 பெரிய சூறாவளியையும் சந்தித்து அதிலிருந்து மீண்டு வந்திருக்கு. ஆனால் படகுக்கு சேதம் இல்லை, ஆனால் படகுல உள்ள ஆக்களை காணலை. இப்போ இதை வைத்து தான் நாங்கள் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்கோம். So now let's read the description. The Bermuda Triangle is located in the Atlantic Ocean between Bermuda, Puerto Rico and Florida. நான் உங்களுக்கு விளக்கத்தை மீனிங்ஸை வந்து நான் முதல்லையே சொல்லி கொடுத்தனால இப்போ நான் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து மெதுவாக ஸ்லோவாக உங்களுக்கு வாசித்து காட்ட போகிறேன். This is a part of a regularly sailed shipping lane and also an air route. Many ships, boats and planes use these routes daily. முதலே சொன்னேன், தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த பாதை வந்து கப்பல், படகுகள், விமானங்கள் எல்லாரும் பிரயாணிக்கிற ஒரு இடம் தான். அவ்வளோ மர்மமான இடம்டா எல்லாம் தானே காணாமல் போகணும், எல்லாம் காணாமல் போதா இல்லை. Thus, a number of mysterious plane and boat incidents have occurred here. இந்த நாளும் பிரயாணத்துக்கு ஒரு கடல் பிரயாணம் அல்லது விமான பிரயாணம், அதனால் நம்பர்னா ஓரளவுக்கு நிறைய மர்மமான விஷயங்கள் நடந்திருக்கு. Mostly they are disappearances without explanations. Till around 1950, no one even knew about them. அப்போ 1950 வரைக்கும் யாருக்கும் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் பற்றின ஒரு அறிவும் இருந்திருக்கலை, யாருக்கும் தெரியாது இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது. Many have tried to investigate into these incidents and explain the causes, but nothing has been verified. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் ஆராய்ச்சி செய்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, ஆனால் எதையுமே நிரூபிக்க முடியலை இன்று வரை. Most investigations indicate that bad weather and human error could be the main causes. Another most common explanation is that they happen due to supernatural causes or UFOs. அமானுஷ்ய சக்திகள் அல்லது UFO என்றா என்ன? Unidentified flying objects. In addition, there are other explanations such as magnetic anomalies, pirates, huge waves and deliberate sinking. வேறு காரணங்களையும் நாங்கள் இந்த காரணத்தோட தான் ஒன்றாக எழுதியிருக்கோம். நான் காரணங்கள் எல்லாம் ஒரு பந்தியில் வரணுமன்றதுக்காக. There are reports about specific incidents such as USS Cyclops, TBM Avenger bombers, a Douglas DC-3 aircraft and a yacht. In conclusion, Bermuda Triangle is a very special place. அது மிகவும் ஒரு சிறப்பான ஒரு முக்கியமான ஒரு இடம் என்று நாங்கள் சொல்லலாம். There are enough reasons to take both sides, whether it is mysterious or not. நீங்கள் ரெண்டு பக்கமுமே நீங்கள் வாதாடலாம். அதாவது இது ஒரு மர்மமான இடம் தான் வாதாடுறதுக்கும் காரணங்கள் இருக்குது. அதே நேரம் இதில் எந்த மர்மமும் இல்லை, இது ஒரு சாதாரணமான இடம், இதில் நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் ஒரு இயற்கையான காரணங்கள் இருக்குது என்று சொல்லி வாதாடுறதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்குது. Activity 7. Form 2 groups. Select one of the following topics and engage in a debate. நாங்கள் இப்போ ஒரு விவாதத்தை
நாங்கள் பார்க்க போகிறோம். Crop circles are created by aliens. Crop circles are not created by aliens. இப்போ வாதி பிரதிவாதி, வாதம் பிரதிவாதம். Bermuda Triangle is mysterious place. Bermuda Triangle ஒரு மர்மமான இடம். Bermuda Triangle is not a mysterious place. Bermuda Triangle ஒரு மர்மமான இடம் இல்லை. இப்போ நாங்கள் Bermuda Triangle ஒரு மர்மமான இடம்தான் என்றதுக்கான ஆர்கியூமெண்ட், அதை நீங்கள் ஆமாம் என்று ஆர்கியூ பண்ண, விவாதம் செய்கிறதுக்கான பாயிண்ட்ஸ், குறிப்புகளை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஃபார் என்றால் நீங்கள் அந்த கொடுத்த தலைப்புக்காக வாதாடுறது, அகெயின்ஸ்ட் என்றால் அந்த கொடுத்த தலைப்புக்கு எதிராக வாதாடுறது. இப்போ நாங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்ப்போம். Unexplained occurrences in the region have been reported since the mid-19th century. அதாவது 1950 காலப்பகுதியில் இருந்து unexplained occurrences, அதாவது விளக்கம் கொடுக்க முடியாத நிறைய சம்பவம் இந்த இடத்துல நடந்திருக்கிறனால இது ஒரு மர்மமான இடம். The exact number of ships and aeroplanes that have disappeared is not known. இப்போ குறிப்பிட்டு எத்தனை படகுகள், எத்தனை விமானங்கள், எத்தனை கப்பல்கள் இந்த இடத்துல மறைந்து போயிருக்குன்னு எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நம்பர் இல்லை. The most common estimate is about 50 ships and 20 aeroplanes. Most common estimate. ஒரு அண்ணளவாக சொல்ல போனால் 50 கப்பல்களும் 20 விமானங்களும் மறைந்து போயிருக்கு. கேட்கிற நேரம் ஓரளவு பெரிய ஒரு நம்பராக தான் இருக்கு இல்லையா? Some ships were discovered completely abandoned for no apparent reason. ஒரு சில கப்பல்கள் இந்த இடத்தை தாண்டி விட்டு வெளியில் வர நேரம் எந்த காரணமுமே இல்லாமல் முழுக்க abandoned யாருமே இல்லை, அந்த கப்பலோ அந்த படகுக்குள்ளே யாருமே இல்லாமல் இருக்குது. ஆனால் கப்பல் மட்டும் நல்ல கண்டிஷனில் இருக்குது, ஆனால் ஆட்கள் யாரும் இல்லை. Others were never seen or heard from again. Never seen. ஆனால் வேறு சில கப்பல்கள் பார்க்கவும் இல்லை, அந்த கப்பல்களை என்ன நடந்ததுன்னு எந்த தகவலையும் கேள்விப்படவும் இல்லை. ஈவன் வித்தவுட் சிக்னலிங் அபவுட் அப்கமிங் டேஞ்சர். இப்போ இந்த படகுகள், இந்த கப்பல்களில் ஒரு ஆபத்து வரப்போகுது, தான் ஆபத்தான ஒரு நிலையில் மாட்ட போகிறேன் என்றால் அந்த தகவலை தெரிவிக்கிறதுக்கான கருவிகள் இருக்குது. அதை எதையுமே பாவிக்காமல், தனக்கு ஆபத்தண்டு தகவலை தெரிவிக்காமலே இந்த படகுகள் காணாமல் போயிருக்கிறது மர்மத்தின் அந்த வீரியத்தை இன்னும் கூட்டுதுன்னு கூட நாங்கள் வாதாடலாம். ஞாபகம் வச்சுருக்குங்க, இதெல்லாம் பாயிண்ட்ஸ். இதை வைத்து நீங்கள் வாதாடணும். இதை வைத்து நீங்கள் உங்களோட பேச்சு, உங்களோட திறன், உங்களோட நீங்கள் நம்பிக்கையாக இருக்கணும். நீங்கள் சொல்கிற விஷயத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். அப்போ நம்பிக்கை இல்லாட்டி இன்னொருத்தவங்க நம்ப மாட்டாங்க. நீங்கள் நம்பி நம்ம நல்ல வீரியமாக நல்லா ஸ்ட்ராங்காக வாதாடணும். Aircraft have been reported and then vanished. இப்போ விமானத்தை பொறுத்தவரை அது பார்வையிட்டிருக்காங்க, ஆனால் பார்த்த பிறகு அது காணாமல் போயிருக்கு. And rescue missions also have been vanished when flying in the same area. அந்த விமானத்துக்கான ஆபத்தண்டு அதை காப்பாற்ற போன விமானங்களும் காணாமல் போயிருக்கு. Not even wreckage has been found. wreckage என்றா என்ன? ஒரு கப்பலோ அல்லது ஒரு விமானமோ உடைஞ்சு கிடந்தால் அதை நாங்கள் ரெக்கேஜ் என்று சொல்லுவோம். இப்போ காணாமல் போனது ஒரு பெரிய விமானத்தை யாரால ஒழிச்சு வச்சிருக்க முடியும்? இல்லை, எங்கேயாவது கீழே விழுந்திருக்கும், இல்லாட்டி கடலுக்குள்ளே விழுந்திருக்கும், ஏதாவது அதுக்கு நடந்திருக்கும். ஆனால் அதில் ஒரு துண்டு கூட உங்களால் பார்க்க முடியாது, அதில் ஒரு பகுதியை கூட பார்க்க முடியாட்டி அதை நாங்கள் எவ்வாறு அதை விளங்கப்படுத்த முடியாது. அதனால தான் நாங்கள் இதை மர்மம் ஆன ஒரு இடம்னு சொல்கிறோம்னு நீங்கள் வாதாடலாம். It is not proved whether such disappearances have been the result of human error or extreme weather. நீங்கள் எப்படி இங்கே ஆர்கியூ பண்ணலாம்? இந்த மறைவுகள், மர்மமான மறைவுகளுக்கு ஹியூமன் எரர், மனிதன் விடுற பிழைகளும், எக்ஸ்ட்ரீம் வெதர், மிகவும் மோசமான காலநிலை மட்டும்தான் காரணம் என்று யாரும் நிரூபிக்கலை. இப்போ நாங்கள் முதல்ல பார்த்தோம், இந்த ஹியூமன் எரரும் எக்ஸ்ட்ரீம் வெதரும் காரணமாக இருக்கலாம் என்று பார்த்தோம். அந்த இருக்கலாம் என்ற விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளணும். ஏன்னா இதையும் யாரும் ப்ரூவ் பண்ணலை, இது ரெண்டும் மட்டும்தான் காரணம் என்று. Some of the theories introduced to explain the repeated mysteries have been unbelievable. ஒரு சில தியரிஸ், அதாவது ஒரு சில கருத்துகள் இந்த
தொடர்ச்சியாக இந்த மர்மங்களை விளங்கப்படுத்துறதுக்கு கொண்டு வந்த விஞ்ஞானம் மூலமாக அல்லது இயற்கை இது ஒரு நேச்சுரலான விஷயம், இது நேச்சர் தான் இதுக்கு காரணம் என்ற தியரி எல்லாமே நம்ப முடியாததாக இருக்குன்னு நீங்கள் வாதாடலாம். Due to the strangeness of disappearances, many writers agree with the idea of supernatural causes. Due to the strangeness of disappearances, அதாவது இந்த விசித்திரமான மறைவுகள், இந்த மறைவுகளின் விசித்திர தன்மையினால நிறைய எழுத்தாளர்கள் வந்து எதை நம்புறாங்க, இது அமானுஷ்ய சக்திகளால தான் இந்த விஷயம் நடக்குது, அப்போ பெர்முடா ட்ரையாங்கிள் ஒரு மர்மமான ஒரு இடம்தான் என்று நீங்கள் வாதாடி முடிக்கலாம். பெர்முடா ட்ரையாங்கிளுக்கும் மர்மத்துக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை என்று வாதாடுற அணியினர் வந்து எப்படி வாதாடணும்னு பார்ப்போம். Research conducted by scientists states that a natural rogue wave plays a part in the Bermuda Triangle's unexplained incidents. Natural rogue wave, இப்போ இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த பெர்முடா ட்ரையாங்கிளை பற்றி ஆராய்ச்சி செய்த விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, நேச்சுரல் ரோக் வேவ், அதாவது இயற்கையாகவே ரோக் வேவ்ண்டா நீங்கள் எதிர்பாராத தருணத்தில் கடல் அலைகள் வந்து நல்லா அமைதியாக இருக்கிற நேரத்தில் கூட திடீரென்று எதிர்பாராத நேரத்தில் படகு ஓட்டிக்கும் கப்பல் ஓட்டிக்கும் எதிர்பாராத நேரத்தில் ஒரு பெரிய அலை வந்து அந்த கப்பலையும் படகையும் வந்து கவிழ்த்து விட்டுறது தான் நாங்கள் ரோக் வேவ்ன்னு சொல்லுவோம். அப்போ அதுதான் இந்த பெர்முடா ட்ரையாங்கிளில் நடக்கிற விளக்கம், அதாவது அன்எக்ஸ்பிளைன் இன்சிடென்ட்ஸ், விளக்கம் இல்லாமல் மர்மமான முறையில் மறைகிற கப்பல்களுக்கு இது காரணமாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. They are large, unexpected and suddenly appearing surface waves that can be extremely dangerous. அப்போ அந்த ரோக் வேவ்ஸ் என்னது, they are large, பெருசாகவும், unexpected, எதிர்பாராத விதமாகவும், and suddenly appearing, திடீரென்று தோன்றி திடீரென்று கப்பலையும் அந்த படகோட்டியோ கப்பலோட்டியோ சுதாகரிக்கிறதுக்கு முன்னாடியே கப்பலை கவுத்து முடிச்சிடும். Therefore, no one can be prepared to face them. அதனால் யாருமே இந்த ரோக் வேவ்ஸை முகம் கொடுக்கறதுக்கு வந்து தயார்படுத்த முடியாது. அதனால் கூட இந்த மாதிரியான மறைவுகள் சாத்தியம்னு நாங்கள் வாதாடலாம். Oceanographers, அவர்கள் யார்? A special kind of scientist who studies the ocean. அதாவது கடலை ஆராய்ச்சி செய்பவர்கள் என்ற கடலை ஆராய்ச்சி செய்யும் விஞ்ஞானியை தான் நாங்கள் ஓஷனோகிராஃபர்ஸ் என்று சொல்லுவோம். Say that these waves were things of myth and sailors' tales. அப்போ ஓஷனோகிராஃபர்ஸ் முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த அலைகள், இந்த ரோக் வேவ்ஸ் என்ற அலைகள் வந்து மித், ஒரு கதை, கட்டுக்கதை மட்டும்தான், அல்லது sailors' tales, அல்லது கடலோட்டிகளின் கதைகளில் ஒரு கட்டுக்கதையாக இருக்குமெண்டு. But since the introduction of satellite systems capable of measuring waves, it has been verified that they exist. But since the introduction of satellite systems, ஆனால் சேட்டலைட்டின் உதவியுடன் அவர்கள் வந்து இந்த அலைகளை இப்போ வந்து அளவிடலாம். அந்த அளவீட்டின்படி என்ன சொல்கிறாங்க, இட் ஹேஸ் பீன் வெரிஃபைடு. வெரிஃபைடுன்னா இது நிரூபிக்கப்பட்டிருக்கு, இந்த ரோக் வேவ்ஸ் உண்மையாலுமே இருக்குது என்று ஓஷனோகிராஃபர்ஸ் முதல்ல என்ன சொன்னாங்க, அது கட்டுக்கதை என்று. ஆனால் சேட்டலைட்டின் உதவியோட இந்த அலைகளை வந்து அவர்கள் அளவீடு செஞ்சு, அதாவது அளந்து பார்த்த பொழுது இந்த ரோக் வேவ்ஸ் உண்மையாலுமே இருக்குன்னு அவர்கள் நிரூபிச்சிருக்காங்க. The rogue waves come and go very randomly and quickly. இந்த மாதிரியான அலைகள் வந்து திடீர்னு வரும், random and quickly, வேகமாகவும் வரும். But are always part of a storm. ஆனால் அது எப்பொழுதுமே ஒரு புயலோட ஒன்றித்தான் வரும். புயல் வர்றதுக்கு முதல்ல வரும் அல்லது புயலோட வரும். Therefore, it is hard to escape from them. அதனால் அதற்கிருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். Since this is located in an area of the Atlantic Ocean where storms from multiple directions can converge. அட்லாண்டிக் கடலில் நடக்கிற புயல் என்றனால இது புயல் வந்து எந்த ஒரு திசையிலேருந்தும் வந்து சந்திக்கலாம். கன்வர்ஜெண்டா மீட்டிங், சந்திக்கிறது. மேக்கிங் ரோக் வேவ்ஸ் மோர் லைக்லி டு occur. அந்த அட்லாண்டிக் கடற்பரப்பின் அமைப்பினால ரோக் வேவ்ஸ், இந்த மாதிரியான திடீர் அலைகள் வந்து
இன்னும் அதிகமாக ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. Coast Guard reports show that in this area the majority of incidents involving marine traffic of any kind was caused by people with no experience or training. Coast Guard reports. Coast Guard என்ன? கடற்கரையோர காவலர்கள். இந்த கடற்கரையோர காவலர்களது ரிப்போர்ட்ஸ், அதாவது அவர்களது தரவுகள், அவர்களது கண்காணிப்பு என்ன சொல்லுது? இந்த மாதிரியான பெர்முடா ட்ரையாங்கிளில் மாட்டிக்கொண்டு காணாமல் போன கப்பலோட்டிகள், படகோட்டிகள், விமான ஓட்டிகள் வந்து யாராக இருக்கிறாங்க? இவர்கள் வந்து பொதுவாக ஒரு அனுபவமும் ட்ரைனிங் பயிற்சியும் இல்லாத புது கப்பலோட்டிகளாகவும் விமான ஓட்டிகளாகவும் இருக்கிறனால தான் இப்படி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. பொதுவாக கப்பலோட்டிகள். A long time ago, navigation was done very much by eye and it was easy to get it wrong. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்து கடலில் நீங்கள் பிரயாணம் செய்கிற நேரம் திசை காட்டி அதெல்லாம் வந்து மிக மிக விஞ்ஞானம் வந்து வளர்கிறதுக்கு முதல்ல வந்து மிக மிக ஆதிகால உபகரணங்கள் இருந்தனால அவர்கள் வந்து ரொம்ப வெகு இலகுவாக பிழையான முடிவுகளை எடுத்திருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. This applied to both sailors and pilots. கடலோட்டிகள், கப்பலோட்டிகள் மட்டுமில்லை, விமான ஓட்டிகளும் இதே மாதிரி ஆரம்ப காலங்களில் வந்து மிக மிக குறைவான விஞ்ஞான உபகரணங்களோட பிரயாணம் செய்தனால இந்த மாதிரியான விபத்துகளும் வந்து அதிகமாக நடந்திருக்கும். அதனால் பெர்முடா ட்ரையாங்கிள் ஒரு மர்மமான இடம் இல்லை என்று நீங்கள் ஸ்ட்ராங்காக வாதாடணும். Now let's look at revision point. I hope you enjoyed the passage on Bermuda Triangle. Match the adult animal with the young, selecting from the list given below. இது மிகவும் இலகுவான ஒரு ரிவிஷன் பாயிண்ட் தான். அடல்ட் அனிமல், மிருகமும் அதன் குட்டியும். அப்போ வந்து அதன் இளையதும் என்று நாங்கள் தமிழில் படிப்போம். இப்போ டாக் என்றா, நாய் என்றா டாக், பப்பி. தமிழில் வந்து நிறைய மிருகங்களுக்கு நாங்கள் குட்டி என்று தான் சொல்லுவோம். யானை, யானையின் குட்டி. சிங்கம், சிங்கக்குட்டி. புலி, புலிக்குட்டி. கோழி, குஞ்சு. ஆடு, ஆட்டுக்குட்டி அப்படின்னு எழுதுவோம். இப்போ நாங்கள் இந்த டேபிளையும் ஃபில் பண்ணுவோம். டாக், puppy, so we can cut that off. Then we can write cat, kitten. பூனை, பூனைக்குட்டி. cat, kitten. Then we can write sheep. ஷீப் என்றா என்னது? செம்மறியாடு. ஷீப்போட இளையதை நாங்கள் என்னென்று சொல்லலாம்? We can say lamb. ஆடு வந்து கோட். ஷீப் என்றா செம்மறியாடு. செம்மறியாட்டுக்கு தான் அந்த அது மேலே இருக்கிற அந்த வூல் என்று சொல்லுவாங்க. அந்த காட்டன் வந்து நிறைய அதிகமாக இருக்கும். இலங்கையில் இல்லைன்னு நினைக்கிறேன். குளிர் பிரதேசங்களில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நாங்கள் எழுதினது எல்லாத்தையும் முதல்ல நாங்கள் கட் பண்ணிடுவோம். இப்போ மற்றதுகளுக்கு நாங்கள் எழுதி கொண்டு வரலாம். We can write duck, duckling. We can write pig, பன்றி. piglet, பன்றிக்குட்டி. Next we can write goose. goose என்றது வந்து ஒரு விதமான gooseling, ஒரு விதமான வாத்து வகையில் ஒன்றை தான் நாங்கள் கூஸ் என்றும் சொல்லுவோம். நெக்ஸ்ட் அடுத்தது போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் எழுதி இப்படி கட் பண்ணிட்டு போனால் நாங்கள் என்ன எழுதலாம்னு நாங்கள் வந்து யோசிக்கலாம். நெக்ஸ்ட் we can write cow and the young is calf. We can also write horse
fall. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எழுதுகிற வார நேரமே நீங்கள் இதை கொஞ்சம் திரும்ப திரும்ப வாசித்து நீங்கள் உங்களோட மனசில் பதிய வைக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இதையெல்லாம் வைத்து தான் நீங்கள் வந்து ஒரு கட்டுரை எழுதுகிற நேரம், ஒரு கதை எழுதுகிற நேரம் நீங்கள் பாவித்தீங்கன்னா உங்களோட எழுத்து நடை வந்து இன்னும் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் we can write goat. Goat, kid. And then finally chicken and chick. Activity 8. Given below is the picture Dave had with him. What is special about it? Discuss and describe the picture. இந்த படத்தில் என்ன சிறப்பாக இருக்குது? இந்த படத்துலையும் புதிரான எனிக்மெட்டிக்கான விஷயங்கள் இருக்குது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதாரணமான படம் இல்லைன்னு பார்த்த உடனே உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஏன்னா அந்த படத்தில் ஒரு தடவை பார்க்குற நேரம் ஒரு மாதிரியும் இன்னொரு தடவை பார்க்குற நேரம் முழுக்க வேறு மாதிரியான ஒரு படமாகவும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். இப்போ இதற்கான விபரத்தை நாங்கள் இப்போ பார்ப்போம். திஸ் இஸ் நாட் அ யூஷுவல் பிக்சர். இது ஒரு சாதாரணமான படம் கிடையாது. த ஸ்பெஷாலிட்டி, இதில் சிறப்பம்சம் என்ன? In this is that it depicts two pictures. இது இரண்டு படங்களை ஒரே படம் மூலமாக காட்டுது. One is a rural scenery. ஒன்று வந்து ஒரு கிராமப்புறத்தை காட்டுது. And the other is a man's face. இன்னொன்று வந்து ஒரு ஆணின் முகத்தை காட்டுது. When we focus on the scenery, we see houses, trees, lamps and a shepherd. நாங்கள் வந்து அந்த சீனரி, அந்த கிராமப்புறத்தை பார்க்கணும்னு நினச்சி பார்த்தா உங்களுக்கு வந்து இதுதான் செம்மறியாடு. இந்த செம்மறியாடு உங்களுக்கு தெரியும், வீடுகள் தெரியும், மரங்கள் தெரியும்னு உங்களுக்கு அப்படி தெரியும். அண்ட் அ ஷெப்பர்ட், ஒரு மந்தை ஓட்டுவரும் இருக்கிறார். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நல்லா கூர்ந்து காணிச்சிங்கன்னா இதுதான் அவரோட தலை. We can also see clouds in the sky. When we shift our focus, நாங்கள் எங்களோட பார்வையை மாற்றி பார்க்குற நேரம், we see a man with a mustache cautiously looking at something. நாங்கள் எங்களுக்கு எது தெரியுது? ஒரு மனிதன், ஒரு மீசை வைத்த ஒரு மனிதன் வந்து மிகவும் யோசனையோட ஒரு அவதானத்தோட ஏதோ ஒன்றை பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. அந்த மனிதனின் கண்கள் தான் இந்த வீடுகள் ரெண்டும். மூக்கு பாருங்க, இதுதான் அவரது இது அதுதான் முஸ்டாச், மீசை. ஓவரால் the colors used here are very soothing. முழுக்க நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு படத்துலையுமே நீங்கள் ஒரு படத்திலேயே ரெண்டு படங்கள் இருக்குது. ரெண்டு படத்துலையும் உபயோகித்த நிறங்கள் வந்து கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியான நிறங்கள். We can say that the artist of this picture is talented and creative. ஒரு படம் வரைகிறதே கஷ்டம், ஆனால் ஒரே படத்தில் ரெண்டு படம் பார்க்க கூடிய மாதிரி வரைகிறது அதை விட ஒரு கஷ்டமான விஷயம். அதனால் இந்த படத்தை வரைந்தவர் வந்து மிகவும் திறமைசாலியாகவும் கிரியேட்டிவ், கற்பனை வளம் மிகுந்தவராகவும் இருப்பார். Now another grammar portion, spelling rules. இப்போ நீங்கள் இந்த ஸ்பெல்லிங் ரூல்ஸ் தெரியாமல் நீங்கள் நிறைய பிழைகள் விடலாம், நிறைய அவதிப்படலாம். ஸ்பெல்லிங் ரூல்ஸ் வந்து நீங்கள் இப்படி படிச்சுட்டு நீங்கள் கட்டாயம் நீங்கள் நிறைய இது சார்ந்த ஆக்டிவிட்டீஸும் எக்ஸசைஸஸும் செஞ்சு நீங்கள் பழக்கத்திலே வச்சுருக்கணும். இல்லாட்டி மிக இலகுவாக இதை நீங்கள் மறந்துடலாம். அதனால் நாங்கள் இப்போ இதை வந்து ரொம்பவே ஸ்லோவாக என்ன விஷயம் என்று பார்ப்போம். The following endings can be added to nouns, verbs and adjectives. இந்த மாதிரியான endings, கடைசி சொற்கள் வந்து nouns, verbs, adjectives, பெயர்ச்சொல், வினைச்சொல், பெயரடை மொழி, இதற்கு நீங்கள் சேர்க்கலாம். சேர்த்தா என்ன மாதிரியான வார்த்தைகள் என்றும் நாங்கள் பார்ப்போம். நவுனுக்கு வந்து எஸ் அல்லது இஎஸ் எழுதித்தான் நீங்கள் ப்ளூரல் வார்த்தை நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க, அதாவது பன்மை கிரியேட் பண்ணுறீங்க. இப்போ புக், புக்ஸ், இந்த எஸ் போட்டு தான் நீங்கள் 2 books, 3 books, a bundle of books என்று நீங்கள் எழுதுவீங்க. ஐடியாஸ், ஐடியா, ஐடியாஸ். மேட்ச், மேட்சர்ஸ், இஎஸ்.
இப்போ இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சொல்லிலிருந்து சிங்குலர்லேருந்து ப்ளூரலுக்கு மாற்றணுமெண்டா பொதுவாக நாங்கள் வந்து எஸ் அல்லது இஎஸ் சேர்த்து தான் மாற்றுவோம். வேர்ப், இப்போ வேர்புக்கு நாங்கள் எஸ் அல்லது இஎஸ் சேர்த்தமெண்டா, அதாவது எதெல்லாம் சப்ஜெக்ட் எதுவாக இருக்கணும், சப்ஜெக்ட் வந்து ஹீ ஷீ இட்டா இருக்கணும். சப்ஜெக்ட் வந்து ஹீ ஷீ இட்டா இருக்கிற பட்சத்தில் வந்து நாங்கள் வேர்ப் வந்து எஸ் அல்லது இஎஸ் சேர்க்கணும். She works, he enjoys, she washes. அப்போ அந்த வார்த்தைக்கு தக்கனையா நாங்கள் வந்து எஸ் அல்லது இஎஸ் ஆட் பண்ணுறோம். verb plus ing. work, working, enjoy, enjoying, wash, washing. நாங்கள் கண்டினியூஸ் டென்ஸ் பாவிக்கிறதுக்கு தான் நாங்கள் ஐஎன்ஜி யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல ஐஎன்ஜி யூஸ் பண்ணுறனால இந்த வார்த்தைக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வருதா? இல்லை. ஆனால் ஒரு சில நேரத்தில் நாங்கள் ஐஎன்ஜி ஆட் பண்ணுற நேரம் வார்த்தைக்கு மாறுதல் வரலாம். அஜெக்டிவ் இஆர் கம்பேரட்டிவ். கம்பேரட்டிவ் என்ன? ரெண்டு விஷயங்களை வந்து கம்பேர் பண்ணுறது, ஒப்பீடு செய்கிறதுக்கு தான் நாங்கள் கம்பேரட்டிவ் வார்த்தைகள் பாவிப்போம். சீப்பர், திஸ் புக் இஸ் சீப்பர் தேன் தி அதர் புக். அப்போ நாங்கள் இந்த இடத்துல வந்து தேன் என்ற சொல்ல வந்து கட்டாயம் கம்பேரட்டிவோட பாவிப்போம். குவிக்கர், ஷீலா இஸ் குவிக்கர் தேன் ஹர் சிஸ்டர். பிரைட்டர், திஸ் ரூம் இஸ் பிரைட்டர் தேன் தி அதர் ரூம். அஜெக்டிவ் இஎஸ்டி சூப்பர்லட்டிவ், அதாவது ஒரு விஷயத்தில் வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்குது, ரெண்டு பட்சம் இருக்குது, மிக மிக அதிகம், மிக மிக குறைவு. அதைத்தான் நாங்கள் சூப்பர்லட்டிவ்னு சொல்லுவோம். அதுக்கு நாங்கள் இஎஸ்டி ஆட் பண்ணி தான் செய்கிறோம். சீப்பஸ்ட், மிக மிக விலை குறைந்த. குவிக்கஸ்ட், மிக மிக வேகமான. பிரைட்டஸ்ட், மிக மிக ஒளி மிகுந்த. அப்போ இந்த இடத்துல நாங்கள் என்ன எழுதுவோம்? இட் இஸ் த சீப்பஸ்ட் கிளாத் இன் த ஷாப். இதுதான் இந்த கடையிலேயே இருக்கிற மிக மிக விலை குறைந்த என்னன்னு சொல்லலாம், நீங்கள் ஒரு உடை என்று சொல்லலாம். குவிக்கஸ்ட், திஸ் இஸ் த குவிக்கஸ்ட் sewing machine that we can give you. இதுதான் மிகவும் வேகமாக தையல் வேலை செய்கிற ஒரு மெஷின். அப்போ நாங்கள் அந்த இடத்துல நீங்கள் கவனிங்க, கம்பேரட்டிவ் வேண்டா தேன், சூப்பர்லட்டிவ் வேண்டா த. அஜெக்டிவ்க்கு நாங்கள் எல்வாய் ஆட் பண்ணுறோம். நாங்கள் அஜெக்டிவ்ஸை வந்து அஜெக்டிவ்க்கு எல்வாய் ஆட் பண்ணி அட்வர்ப் கிரியேட் பண்ணுறோம். நாங்கள் இதை பற்றி நாங்கள் முதல்ல வர யூனிட்ஸில் படிச்சிருந்தோம். சீப்லி, குவிக்லி, பிரைட்லி. இப்போ நாங்கள் இன்னும் அதிகமான ரூல்ஸை கொஞ்சம் பார்ப்போம். when we use these endings there are sometimes changes in spelling. நான் முதலே சொன்னேன், ஒரு சில நேரம் ஸ்பெல்லிங்கில், அதாவது எழுத்தில் மாறுதல்கள் வரலாம். these changes are listed below. எந்த தருணங்களில் இந்த மாறுதல்கள் வரும்னு தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். vowels and consonants. vowels என்றா என்ன, consonants என்றா என்ன? vowels என்றா AEIOU, மற்ற எல்லா ஆங்கில எழுத்துகளும் consonants. இப்போ நவுன்ஸில் வந்து நவுன்ஸுக்கும் வேர்ப்ஸுக்கும் எஸ் அல்லது இஎஸ், நவுன்ஸுக்கும் வேர்ப்ஸுக்கும், நவுனுக்கு எஸ் அல்லது இஎஸ் ஆட் பண்ணால் ப்ளூரல், வேர்புக்கு எஸ் அல்லது இஎஸ் வந்து நாங்கள் ஹீயோ ஷீயோ இட்டுக்கு பிறகு நாங்கள் ஆட் பண்ணுவோம். அந்த நேரங்களில் எந்த மாதிரியான ஸ்பெல்லிங் சேஞ்சஸ் வரும்னு பார்ப்போம். The ending is es when the word ends in s, ss, sh, ch. இது வந்து unknown. எக்ஸெப்ஷன்ஸும் இருக்குது. அதாவது இந்த ரூல்ஸ் இருக்குது, இந்த இலக்கண விதிகள் இருக்குது, அந்த இலக்கண விதி விலக்குகளும் இருக்குது. அதுதான் இங்கே நாங்கள் எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் இங்கே பாருங்க, இப்போ நவுன் அல்லது வேர்ப் வந்து எஸ், எஸ்எஸ், எஸ்ஹெச், சிஹெச் என்று முடிஞ்சால் நீங்கள் கட்டாயம் எஸ் அல்லது இஎஸ் போட்டு தான் ப்ளூரல் கிரியேட் பண்ணணும் அல்லது வேர்ப் எண்டிங்ஸ் கிரியேட் பண்ணணும். match, matches, wash, washes, she washes her own clothes.
bus s உள்ள முடியுது es, miss misses, she misses her mother a lot. அவரது தாயாரை அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. பாக்ஸ் பாக்ஸஸ். இப்போ எக்ஸ்ன்னு வந்தாலும் எக்ஸ்ன்னு முடிஞ்சாலும் நீங்கள் கட்டாயம் இஎஸ்ன்னு எழுதலாம். அப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸ் வந்து ஒரு எழுத்தாக பார்வைக்கப்படுது. வழக்கமாக நான் முதல்ல சொன்ன மாதிரி விதிவிலக்குகளை குறிப்பிடவும் நாங்கள் ஒரு சில நேரங்களில் எக்ஸை நாங்கள் பாவிப்போம். ஆனால் இந்த இடத்துல எக்ஸை நாங்கள் எதுக்கு பாவிக்கிறோம்? எக்ஸில் முடிகிற வேர்ப்ஸ் அல்லது நவுன்ஸுக்கும் நாங்கள் வந்து இஎஸ் என்று தான் எழுதுவோம். சர்ச் சிஹெச் searches. நோட் ஆல்சோ. இப்போ இது விதிவிலக்குகளை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ பொட்டேட்டோஸ். ஓல முடிகிறதும் வந்து இஎஸ்ஸாக தான் இருக்கு. டூ டஸ். வேர்ப் எண்டிங் எப்படி இருக்கு? இஎஸ் செட் பண்ணுறோம். டொமேட்டோ டொமேட்டோஸ். கோ கோஸ். இப்போ இந்த மாதிரியான விதிவிலக்குகளும் இருக்கு. இப்போ நீங்கள் அதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். Words ending in y, baby, carry, easy, etc. இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து if a word ends in a consonant plus y. இப்போ விஷயம் என்னண்டா, அந்த வார்த்தையில் இப்போ பேபியை நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோமே, இப்போ பேபியை எடுத்துக்கொண்டீங்கன்னா y தான் கடைசி எழுத்து. y தான் லாஸ்ட் லெட்டர். y தான் லாஸ்ட் லெட்டர். ஆனால் yக்கு முதல்ல வந்து ஒரு கான்சனன்ட் இருக்கணும், அதாவது ஒரு வவல் லெட்டர் இல்லாத ஒரு லெட்டர் b. அப்படி கான்சனன்ட் லெட்டர் இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை என்றா y changes to ie before s. அப்போ அந்த வார்த்தை வந்து yல முடிகிறதா இருக்கணும். ஆனால் அந்த yக்கு முதல் எழுத்தா என்ன இருக்கணும்? ஒரு கான்சனன்ட் இருக்கணும். அப்படி இருந்தால் yக்கு என்ன நடக்கும்? y வந்து கட் பண்ணப்படும். y இல்லாம போகும். y இல்லாம போய் ies. அப்ப நீங்க s ஆட் பண்ற நேரம் ies என்று தான் வரும். அல்லது es ஆட் பண்ற நேரமும் y வந்து y becomes I. y becomes I. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் முக்கியமான விஷயம் என்ன ஞாபகம் வச்சுருக்கணுமெண்டா, அந்த yக்கு முன்னாடி வந்து அந்த வார்த்தையில் வந்து yக்கு முன்னாடி கட்டாயம் வந்து கான்சனன்ட் இருக்கணும். கான்சனன்ட் இருந்தால் தான் இந்த ரூல்ஸை வந்து நீங்கள் பாவிக்கலாம். அப்போ y changes to ie before s. baby babies. secretary பேபிக்கு முன்னுக்கு என்ன இருக்குது? yக்கு முன்னுக்கு b. செக்ரட்டரி yக்கு முன்னுக்கு r. எல்லாமே கான்சனன்ட். ட்ரை ட்ரைஸ். she tries very hard. family ஐக்கு முன்னாடி l. hurry yக்கு முன்னாடி r. இதுலேயும் yக்கு முன்னாடி r. study studies. இப்போ இதுலேருந்து உங்களுக்கு விளங்கியிருக்கும் y changes to ie before s ஒரு சில வார்த்தைகளுக்கு. y changes to I before ed. நீங்கள் ed ஆட் பண்ணுறதா இருந்தாலும் yக்கு முன்னாடி கான்சனன்ட் இருக்கிற ஒரு வார்த்தை என்றா, ஹரி என்றா என்ன? yக்கு முன்னாடி r ஒரு கான்சனன்ட் இருக்குது. அப்போ நீங்கள் ed ஆட் பண்ணுறீங்கண்டா பாஸ்ட் டென்ஸ் எடுக்கிறீங்க. அப்படி என்ன நீங்கள் என்ன எழுதுவீங்க? ஹரீடு ied. ஸ்டடி ஸ்டடீடு ied. apply applied. try tried. இப்போ ied என்று எழுதுகிறோம். இந்த இடத்துல வந்து நாங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இது வந்து ப்ளூரல், இது வந்து பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் ஃபார்ம்ஸ் என்று எழுதுவோம். ஏன்னா இதில் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாகவும் இருக்கலாம். y changes to I before er and est வந்து comparative and superlative. அதாவது yக்கு முன்னாடி கான்சனன்ட் இருந்துச்சுண்டா நீங்கள் கம்பேரட்டிவ் சூப்பர்லேட்டிவ் வார்த்தைகளாக மாற்றுற நேரம் I before er.
இப்போ ஈஸி, ஈஸியர், ஈஸியஸ்ட். ஏன்னா வைக்கு முன்னாடி எஸ் இருக்குது. அப்போ இதை மாற்றுறது எப்படி? ஐ, வைக்கு பதிலாக ஐ, இஆர். ஏன்னா நாங்கள் இஆர் தான் கம்பேரட்டிவ்க்கு ஆட் பண்ணுவோம், இஎஸ்டி தான் சூப்பர்லேட்டிவ்க்கு ஆட் பண்ணுவோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. மாற்றம் வர்றது எந்த இடத்துல? மாற்றம் வர்றது வந்து வை வந்து ஐயாக மாறும். y changes to I before ly. இது வந்து adverb. அதாவது yக்கு முன்னாடி கான்சனன்ட் இருந்து நீங்கள் ஒரு adverb-ஆ மாற்ற போகிறீங்கண்டா y வந்து ஐயா மாறி ly-ஆ மாறும். இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் எந்த வார்த்தை வந்து y-ல முடியுது, அந்த yக்கு முன்னாடி கான்சனன்ட் இருந்தால் அதுக்கு ஸ்பெல்லிங் சேஞ்சஸ் கட்டாயம் இருக்கும். ஸோ adverbs-க்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க? easy, easily, heavy, heavily, temporary, temporarily. இப்போ நீங்கள் இதை திரும்ப திரும்ப வாசிக்க இதை வைத்து ஆக்டிவிட்டீஸ் எழுத உங்களுக்கு இது நல்லா ஞாபகம் இருக்கும். மேலும் சில உதாரணங்கள் பார்த்தோம்னா ஹாபி, ஹாபீஸ். பாருங்கள், வைக்கு முன்னாடி பி கான்சனன்ட் இருக்கு. ஃபேமிலி, ஃபேமிலிஸ். வைக்கு முன்னாடி எல். லாரி, லாரிஸ். வைக்கு முன்னாடி ஆர். fly, flies. வைக்கு முன்னாடி எல். try, tries. வைக்கு முன்னாடி ஆர். copy, copies. வைக்கு முன்னாடி பி ஒரு கான்சனன்ட். marry, marries. வைக்கு முன்னாடி ஆர். lazy, lazier. comparative form. வைக்கு முன்னாடி z இருக்கிறனால. இப்போ வந்து விதிவிலக்குகளை பார்ப்போம். Y does not change before ing. இப்போ கான்சனன்ட் இருந்தாலும் ing ஆட் பண்ணுறீங்கண்டா எந்த மாற்றமும் இல்லை. Y does not change. hurrying. இந்த இடத்துல ing ஆட் பண்ணீங்க. hurry, hurrying. இப்போ இதில் எதுவும் ஸ்பெல்லிங் மாற்றங்கள் இருக்கா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஐ என்று திருப்பி எழுதலாமா? இல்லை, அது பிழை. hurry, hurrying. study, studying. apply, applying. try, trying. இப்போ அதில் வந்து ஸ்பெல்லிங் சேஞ்ச் எதுவுமே இல்லை. இப்போ இன்னொரு ரூல் பார்ப்போம். y does not change if the word ends in a vowel plus y. example a, e, i, o, u. அதான் vowel letters, உங்களுக்கு தெரியும். அதாவது இப்போ நாங்கள் சொன்ன y எப்போ மாறும்? கான்சனன்ட் ப்ளஸ் y. அந்த நேரத்தில் வந்து y becomes I. ஆனால் vowel letter ப்ளஸ் y என்றா y is y. இந்த இதில் வந்து எந்த மாற்றமுமே இல்லை. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ப்ளே, பிளேஸ், பிளேட். என்ஜாய், என்ஜாய்ஸ், என்ஜாய்ட். மங்கி, மங்கீஸ். ஏன்னா இந்த எல்லா வார்த்தைகள்லையும் வைக்கு முன்னாடி ஏ ஒரு வவல் லெட்டர், வைக்கு முன்னாடி ஓ ஒரு வவல் லெட்டர், வைக்கு முன்னாடி இ ஒரு வவல் லெட்டர் இருக்கிறனால எந்த ஒரு ஸ்பெல்லிங் மாற்றங்களும் இல்லை. ஆனால் இந்த ரூலுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. என்ன எக்ஸெப்ஷன்? டே, டெய்லி. இப்போ டே வந்து வைக்கு முன்னாடி ஏ இருந்தாலும் டெய்லி, டெய்லியை நாங்கள் இப்படி எழுதலுமா? இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக். நல்லா ஞாபகம் வச்சுங்க. என்றைக்குமே இலக்கண விதிமுறைகளுக்கு வழக்கமாக ஆங்கில மொழியில் இலக்கண விதிகளுக்கு அப்பாற்பட்ட அல்லது விதிமுறையை மீறுற ஒரு சில வார்த்தைகளும் கட்டாயம் இருக்கும். அதைப்படி தான் இந்த டே, டெய்லிங்கிற விஷயம். நோட் ஆல்சோ இந்த மாதிரி வார்த்தைகள் பே, பெய்டு, லே, லேய்டு, சே, செட். இப்போ இந்த வார்த்தைகளும் வை வந்து ஐடியா தான் மாறுது. இப்போ இதில் இருந்து நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ எந்த வார்த்தைக்கு வை ஐயாக மாறும், என்னென்ன எக்ஸெப்ஷன் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் நிறைய தெரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது வந்து இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மாறுதலை உங்களுக்கு வந்து இலகுவாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும்னா நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டியது, நீங்கள் வாசிக்கிற நேரம் இந்த மாதிரியான மாறுதல்களை நீங்கள் கட்டாயம் மனசில் வச்சுக்கொள்ளணும்.
ரெண்டாவது இது சம்பந்தமான எக்ஸசைசஸும் ஆக்டிவிட்டீஸும் கட்டாயம் செய்யணும். verbs ending in ie, die, lie, tie. இந்த verbs எல்லாம் என்ன நடக்குதாம்? If a verb ends in ie changes to y before ing. அதாவது ஒரு verb lie என்றது ஒரு verb. lie என்ற இந்த verbல வந்து ie தான் ending. இந்த endingோட நாங்க ing சேர்க்கிறோம்டா இந்த ie வந்து ieக்கு என்ன நடக்குதாம்? ie வந்து y ஆக மாறுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. verb ending வந்து ie-ல முடிஞ்சுச்சண்டா. ஃபார் எக்ஸாம்பிள் lie, die, tie என்ற மாதிரி வார்த்தைகள். அதோட நீங்கள் ing சேர்க்க போறீங்கண்டா ஸ்பெல்லிங் மாறுதல்கள் இருக்கு. என்ன மாறுதல்கள்? ie வந்து y ஆக மாறி ingன்னு வரும். அதே மாதிரி தான் இங்கே. tie, time. இப்போ இதையும் நீங்கள் இலகுவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். Now let's try to fill in the forms. உங்களுக்கு நல்லாவே தெரியும் எவ்வாறு கரெக்டான ஃபார்ம்ஸை உருவாக்குறதுன்னு நாங்கள் ஸ்பெல்லிங் ரூல்ஸ் படித்தோம். அதை வைத்து நாங்கள் இந்த கேள்விகளுக்கு பதில் கொடுப்போம். Now that it is autumn, all the leaves are falling. இப்போ லீஃபுக்கு ப்ளூரல் என்ன? leaves. F becomes V and ES. Santa Claus waited for the elf to finish making the last toys. Elf becomes elves. இப்போ இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு ரூலை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அதாவது எந்த வார்த்தைகள் எஃப்ல முடிகிற வார்த்தைகளுக்கு வந்து பொதுவாக ப்ளூரல் எப்படி இருக்கு? அது வந்து எஃப்க்கு முன்னாடி வந்து வவல் லெட்டராகவும் இருக்கலாம், எஃப்க்கு முன்னாடி கான்சனண்டாகவும் இருக்கலாம். அதை நீங்கள் ப்ளூரலாக மாற்றுற நேரம் VES ரெண்டு தான் மாற்றுறீங்க. அதை ஞாபகம் வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த ஆக்டிவிட்டியை செய்வோம். I've just bought 2 loaves of bread. All the books fit nicely on my 4 newly built shelf. Shelf becomes shelves. A cow gave birth to 2 new baby calf. Calf becomes calves. My grandmother really enjoys knitting scarf for friends. Scarf becomes scarves. There are child at the bus stop. Child ட plural என்னது? Children. Many box fell on the floor. இதுக்கு நாங்கள் plural உதாரணங்க ஸ்பெல்லிங் ரூல்ஸ் பார்க்குற நேரம் பார்த்தோம். boxes. There are a lot of goose in my uncle's farm. Goose become geese. இப்போ இந்த வார்த்தை வந்து ஒரு எக்ஸெப்ஷன். இன்னும் நாங்கள் கூசஸ் என்று சொல்ல மாட்டோம். கூஸ் வந்து கீஸ் என்று தான் சொல்லுவோம். விதிவிலக்குகள் என்றது இந்த வார்த்தையும் வரும். My father is working in the garden wearing a pair of gloves. இதையும் நாங்கள் மறக்காம நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கணும். இதே மாதிரி இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் செஞ்சு பழகணும். இன்னும் கொஞ்சம் அதிகமான உதாரணங்கள் நாங்கள் பார்ப்போம். Please convey my wishes to your sister. Wish, wishes. Plural ES போட்டு நாங்கள் எழுதியிருக்கோம். Paris, London and Athens are cities visited by many tourists. City பார்த்தீங்களா?
இந்த ப்ளூரல் எப்படி இருக்குன்னு வைக்கு முன்னாடி கான்சனன்ட் இருக்கிறனால வை வந்து ஐயாக மாறி ஈயும் எஸ்ஸும் இருக்கு. நாங்கள் டூரிஸ்ட்ஸ் அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. I cut the cake into 2 halves. ரெண்டு பாதியாக நான் கேக்கை வெட்டினேன். halves. Thousands of lives were saved by the organization. Lives. Life the plural தான் lives. We export spices to many countries. Country, நாடு. வைக்கு முன்னாடி ஆர் இருக்கு, கான்சனன்ட் இருக்கு, அதனால வை வந்து ஐயாக மாறி இஎஸ் இங்கே இருக்கு. Their addresses sound fake. Addresses. SS நீங்க ES போட்டு எழுதினா போதும். 4 calves were gazing under the shade of the trees. Calves. Calves. Wolves and domestic dogs are members of the same species. Wolves. Wolf, ஓநாய், ஓநாயும் வீட்டு நாயும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். Activity 10. Now this is a group work. Given below is part of a famous fairy tale. Remember what is a fairy tale? Fairy tale என்றா ஒரு மேஜிக், அதாவது ஒரு மந்திர தந்திர மாயாஜாலம் கலந்த ஒரு கதையை தான் நாங்கள் ஃபேரி டேல் என்று சொல்லுவோம். ஃபேரி டேலுக்கு பொதுவாக எப்பயும் சந்தோஷமான முடிவுகள் தான் இருக்கும். கால் ஜாக் அண்ட் த பீன்ஸ்டாக். இது மிகவும் பழமையான ஒரு கதை. இந்த கதையை நீங்கள் ஏற்கனவே வாசித்தும் இருக்கலாம். டிஸ்கஸ் த ஸ்டோரி அண்ட் ரிலேட் இட் டு த கிளாஸ். ரைட் த ஸ்டோரி இன் யோர் ரைட்டிங் புக். அப்போ அந்த கதையில் முதல் பாதியை கொடுத்துருக்காங்க, மீதியை நீங்கள் தான் எழுதணும். ஒன்ஸ் அப்பான் அ டைம். ஃபேரி டேல் எல்லாம் எப்பயுமே வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம், முன்னொரு காலத்தில் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். ஒன்ஸ் அப்பான் அ டைம் தேர் லிவ்ட் அ புவர் விடோ. விடோ என்றா யாரு? கணவனை இழந்த பெண்ணை தான் நாங்கள் விடோ என்று சொல்லுவோம், கைம்பெண். அண்ட் ஹர் சன் ஜாக். அப்போ ஒரு தாயும் அவரது மகனும் இருந்திருக்காங்க, தந்தை இறந்துட்டாரு. One day, Jack's mother told him to sell their only cow. அம்மா ஒரு நாள் சொல்லியிருக்கா, ஜாக் மகனே வீட்டில் இருக்கிற இந்த ஒரே ஒரு பசுமாட்டை வித்துட்டு வாண்டு. Jack went to the market and on the way he met a man who wanted to buy his cow. மார்க்கெட்டுக்கு போகிற வழியில் அவர் ஒரு மனுஷனை சந்திச்சிருக்கார், ஒரு ஆணை சந்திருக்கிறார். ஆண் என்ன சொல்லியிருக்கிறார்? அவருக்கு அந்த பசுவை வாங்கணும்னு சொல்லியிருக்கிறார். Jack asked, "What will you give me in return for my cow?" நீங்கள் இந்த பசுக்கு நீங்கள் என்ன விலையாக தரப்போறீங்கன்னு கேட்டுருக்கிறார். The man answered, "I will give you 5 magic beans." நான் உங்களுக்கு 5 மந்திரம் இருக்கிற பீன்ஸ், அதாவது பீன்ஸ் கொட்டைகளை உங்களுக்கு தரணுன்னு சொல்லியிருக்கிறார். Jack took the magic beans. ஞாபகம் இருக்குன்னு, ஜாக் ஒன்று சிறிய பிள்ளை. இதே வயசு மூப்பானவர்கள் வந்து மேஜிக் பீன்ஸா, நீங்கள் என்ன காசு தானே தரணும், நீங்கள் என்ன ஏமாத்துறீங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் போயிருப்பாங்க. ஆனால் ஜாக் அப்படி இல்லை, அவர் சிறுவர்னால இதை நம்பி அதை வாங்கியிருக்கிறார். And gave the man the cow. But when he reached home, ஆனால் வீட்டுக்கு போனால் என்ன நடக்கும்? அம்மா என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம். இந்த படத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. But when he reached home, he proudly showed his mother the beans. வீட்டுக்கு போனோடனே பெருமையாக, பாருங்கம்மா நான் மந்திர மாயாஜால பீன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட் she became very angry with Jack. நான் அம்மாவுக்கு மாயாஜாலத்தில் நம்பிக்கை இல்லை. அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கு. கோவம் வந்து என்ன செஞ்சாங்க? She threw the beans out of the window. அவள் கையிலேருந்து வாங்கி ஜன்னலுக்கு வெளியில் வீசியிருக்காங்க. His mother then sent Jack to bed with no dinner. அம்மா கோவத்தில் இரவு சாப்பாடு கொடுக்காம ஜாக்கை நீ பட்டினியாக போய் தூங்கன்னு அனுப்பி விட்டுருக்காங்க. When Jack woke up the next morning,
he realized that the beans had sprouted into a giant beanstalk. காலையில் எழும்பி பார்த்தா அந்த பீன்ஸ்க்கு என்ன நடந்திருக்கு? அது அந்த மண்ணில் தோய்ந்து அது ஒரே நாளில் ஒரே இரவில் ஒரு பெரிய ஜாயண்ட் பீன்ஸ்டாக், ஸ்ப்ரவுட்டர்ண்டா அப்படியே முளைக்கிறது, ஒரு பெரிய ஒரு பீன்ஸ்டாக்காக, அந்த பீன்ஸ்டாக் தான் இது, இந்த பச்சை வடிவத்தில் இருக்கிற அந்த தாவரம். அந்த தாவரமாக பெரிய தாவரமாக வளர்ந்துருக்கு. எவ்வளோ பெரிய தாவரமாக? ட்ராவலிங் அப் டு த ஸ்கை, அதாவது வானத்துக்கு போகிற அளவுக்கு இந்த பீன்ஸ்டாக் பெருசாக வளர்ந்துருக்கு. Jack was so curious to know what was up at the top. ஜாக்குக்கு வந்து இப்போ உச்சியில் என்ன இருக்குன்னு பார்க்க மிக மிக ஆசையாக இருந்தனால என்ன செஞ்சிருக்கிறார்? கியூரியஸ் என்றா என்ன? ஆர்வம். So he climbed, அதனால் அவர் பீன்ஸ்டாக்கை ஏற ஆரம்பிச்சிருக்கிறார். நெக்ஸ்ட் he walked down the road to find a giant castle. உச்சிக்கு வந்தோன்னே ஒரு தெருவில் நடந்து ஒரு பெரிய ஒரு பூதாகரமான ஒரு மாளிகைக்கு வந்திருக்கிறார். ஜாயண்ட் காசில். இப்போ ஜாயண்ட்டா நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஆங்கிலத்தில் வந்து ஜாயண்ட்டுக்கு வந்து என்ன மீனிங் இருக்குது? மிகப்பெரிய மனிதர்கள். அதாவது நாங்கள் மனிதர்கள் வந்து 5 அடி முதல் 6.5 அடி வரைக்கும் சாதாரணமான உயரம்ண்டா, ஜாயண்ட் வந்து 8-10 அடி என்று இருக்குது. அவ்வளோ பெரிய மனிதர்களாக இருப்பாங்கன்ற ஒரு கற்பனை. அந்த கற்பனை, அந்த ஜாயண்ட்ஸ் வாழ்கிறதுக்கான வீடு எவ்வளோ இருக்கும்? அவர்களை விட பெருசாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வீடு மாளிகைக்கு முன்னாடி தான் இப்போ ஜாக் நிற்கிறார். ஜாக் entered the castle and saw a giant woman there. ஒரு மிகப்பெரிய ஒரு பெண், பூதாகரமான ஒரு பூதம், பெண் பூதம் ஒன்றை செஞ்சு வச்சிருக்கார். He asked her for food because he hadn't eaten since the day before. அவர்கிட்ட அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் சாப்பாடு தாங்கன்னு கேட்டிருக்கேன். அவர் முதல் நாள் இரவு சாப்பாடும் சாப்பிடலை. The woman gave Jack food. அந்த பெண்ணும் வந்து அந்த ஜாக்குக்கு வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. But when her child eating husband came home, Jack hid in the oven. Child eating husband. இந்த பெண் பூதத்திட கணவன் ஆண் பூதம் வந்து சிறு பிள்ளைகளை கடித்து சாப்பிடுற ஒரு ஜாயண்ட். அதனால் ஜாக் வந்து பயந்து போய் அவங்களோட வீட்டில் இருந்த அவனுக்குள்ளே ஒளிஞ்சு கொண்டார். Once the husband fell asleep, Jack escaped the oven, stole a bag of gold and ran out of the house. அப்போ ஜாக் என்ன செஞ்சார்? ஆண் ஜாயண்ட் தூங்கின பிறகு உடனே ஒரு தங்கப்பையையும் திருடி கொண்டு கீழே இறங்கி வந்துட்டார். Jack did this again. அவர் திரும்பவும் இதே வேலையை செய்திருக்கிறார். He stole a hen that laid golden eggs and then a golden harp. அப்போ அவர் திரும்ப போய் என்னது திருடி இருக்கிறார்? ஒரு தங்க முட்டையிடுற வாத்தை திருடி இருக்கிறார். A hen, அதாவது தங்க முட்டையிடுற கோழி. வழக்கமாக இந்த கதையிலே வந்து தங்க முட்டையிடுற வாத்தை திருடுற மாதிரியும் ஜாக்கை காமிப்பாங்க. இந்த இடத்துல நாங்கள் ஹென்னும் சொல்லலாம், ஏன்னா கோழியும் வந்து முட்டையிடும். அப்போ இது தங்க முட்டையிடுற கோழி. அதையும் பிறகு என்ன எடுத்திருக்கார்? ஏன்னா கோல்டன் ஹார்ப். ஹார்ப் வந்து ஒரு மேற்கத்தைய இசைக்கருவி, ஒரு தந்தி இருக்கிற அந்த வயலின் கிட்டார் மாதிரி தான், ஆனால் வித்தியாசமான ஒரு ஷேப்பில் இருக்கும். அதையும் திருடி இருக்கிறார். The last time he traveled up the beanstalk, the giant husband saw Jack as he was running out of the house with the harp. இப்போ என்ன நடந்திருக்கு? ஜாயண்ட் ஹஸ்பண்ட் வந்து ஜாக் வந்து ஹாப்பை திருடி கொண்டு ஓடுறதை பார்த்துட்டார். He chased after him. அவர் ஜாக்கை திருத்தி கொண்டே ஓடி இருக்கிறார். Chased. Once Jack got down the beanstalk, he cut the beanstalk. ஜாக் வேகமாக கீழே இறங்கி பூமிக்கு வந்து பீன்ஸ்டாக்கை வெட்டிட்டார். பீன்ஸ்டாக்கை வெட்டினோடனே அந்த ஜாயண்ட்டுக்கு என்ன நடந்திருக்கும்? This caused the giant to fall and die. அப்போ உயரமான இடத்துல இருந்து விழுந்தனால அந்த ஜாயண்ட் வந்து இறந்து போயிட்டார். Jack showed his mother his golden harp. ஜாக் கடைசியாக அவன் அம்மாட்ட அந்த கோல்டன் ஹார்ப்பை காட்டியிருக்கிறார். They sold the golden eggs. அந்த தங்க முட்டைகளையும் அவர்கள் விற்றுருக்காங்க. Jack and his mother became very rich. அவங்க ரொம்பவே பணக்காரர்களாக மாறிட்டாங்க. ஞாபகம் இருக்கட்டும், அந்த 5 மந்திரம் மாயாஜாலம் மிகுந்த பீன்ஸ்டாக்கை, அந்த பீன்ஸை வந்து அவர் வந்து அந்த
பசுவுக்காக வாங்கினனால தான் இவ்வளோ நிறைய செல்வம் அவருக்கு கிடைச்சது. And he married a princess too. அவர் ஒரு இளவரசியையும் மணந்தார். They lived happily ever after. ஞாபகம் இருக்கட்டும், ஃபேரி டேல்ஸில் கட்டாயம் இந்த வசனம் உண்டு இருந்தே ஆகும். அவர்கள் பிறகு சந்தோஷமாக கடைசி வரைக்கும் வாழ்ந்தார்கள் என்ற அந்த எண்ணம் வந்து கட்டாயம் இருக்கும். Revision point, another very important revision point. We can use will, would, may, etc. to say something is possible, impossible, probable, certain, etc. அதாவது நாங்கள் will, would, may இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து எதை சொல்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம்? பாசிபிள் நடக்கலாம், இம்பாசிபிள் நடக்கவே முடியாது, ப்ராபபிள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கூட இருக்குது, குறைய இருக்குது, அப்படி என்று கதைக்கிறதுக்கு தான் நாங்கள் ப்ராபபிள்னு கதைப்போம். சர்டன் கட்டாயமாக. இப்போ நாங்கள் இந்த வார்த்தைகள் வந்து எந்த வார்த்தையை எந்த இடத்துல நாங்கள் பாவிக்கிறதுன்னு நாங்கள் இப்போ பார்ப்போம். இப்போ நாங்கள் அந்த மீனிங்ஸ் ஒருக்கா பார்ப்போம். will. What time will he be here? இப்போ எத்தனை மணிக்கு அவங்க இங்கே இருப்பாங்க, அவர் இங்கே இருப்பார். He will be here soon. அப்போ வில்லுக்கு இந்த இடத்துல என்ன அர்த்தம் இருக்குது? அவர் இங்கே சீக்கிரமாக வருவார் அப்படின்னு நாங்கள் நிச்சயமாக சர்டனாக ஒரு விஷயத்த சொல்கிறோம். அப்போ சர்டனிட்டியை குறிக்கிறதுக்கு தான் நாங்கள் will யூஸ் பண்ணுறோம். would. He would be here now if he wasn't ill. அதாவது he would be here now. அவர் இங்கே இருந்திருப்பார், அவருக்கு சுகம் இல்லாமல் இருந்திருக்காட்டி. அப்போ வில்லிட பாஸ்ட் டென்ஸ் தான் would. ஆனால் woodட மீனிங் வந்து இந்த இடத்துல வேறையாக இருக்குது. மே. நாங்கள் வந்து மே வந்து கட்டாயம் மரியாதை நிமித்தமாக நிறைய பாவிப்போம். He may be here now. I am not sure. இப்போ மேக்கு வந்து மரியாதை நிமித்தமாக நாங்கள் பாவிப்போம். மே ஐ கம் இன் டு த கிளாஸ் ரூம் என்று மரியாதையாக டீச்சர்கிட்ட கேட்போம். அதே மாதிரி மே என்றது வந்து மேபி, அதாவது வரலாம், அதாவது நீங்கள் ஷுவர் இல்லாமல் சர்டன் இல்லாமல் கதைக்கிற விஷயங்களுக்கும் நீங்கள் மேபி என்று பாவிக்கலாம். மைட். He might be here now. மேட பாஸ்ட் டென்ஸ் தான் might. ஸோ he might be. அவர் இங்கே இருந்திருக்கணும். I'm not sure. ஆனால் எனக்கு சரியாக தெரியலை. could. He could be here now. I am not sure. அவர் இங்கே இருந்திருக்கலாம், ஆனால் எனக்கு சரி வர தெரியலை. அப்போ இதில் உங்களுக்கு விளங்கி இருக்கும் மே, மைட், குட்டுக்கு தமிழில் அதற்கு ஏற்ற மாதிரியான சரியான வார்த்தைகள் தேடுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அர்த்தம் வந்து உங்களுக்கு வேறுபாடு இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு விளங்கியிருக்கும். அதை இன்னும் தெளிவாக நாங்கள் பார்ப்போம். இப்போ நாங்கள் குட் என்ற வார்த்தையை பார்ப்போம். குட்டுக்கு வந்து நாங்கள் 4 தேவைகள் இருக்குது. ரிக்வெஸ்ட்ஸ், பாசிபிலிட்டி, பாஸ்ட் அபிலிட்டி, பெர்மிஷன். ரிக்வெஸ்ட்ஸ் என்றால் என்ன? ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா, செஞ்சு தர இயலுமா என்று கேட்குறது தான் ரிக்வெஸ்ட்ஸ். Could you tell me the way to the library please? எனக்கு நூலகத்துக்கு செல்றதுக்கான வழியை காண்பிக்க முடியுமா என்ற மரியாதையாக கேட்குறது தான் could. அந்த இடத்துல நாங்கள் பாவிக்கிறோம். பாசிபிலிட்டி நடக்கலாம். The story could be true. இந்த கதை உண்மையாக இருக்கலாம் என்றதை நாங்கள் சொல்ல பாவிக்கலாம். பாஸ்ட் அபிலிட்டி என்றால் நாங்கள் முதல்ல முன்னொரு காலத்தில் செய்யக்கூடிய ஒரு விஷயம். My brother could speak another language since he was 4 years old. இப்போ இந்த தம்பி வந்து 4 வயதாக இருந்த நேரம் இன்னொரு மொழியையும் பேசக்கூடிய திறன் வாய்ந்தவராக இருந்தார். குட்ன்றது வந்து திறன் சார்ந்த ஒரு விஷயமாகவும் நாங்கள் பாவிக்கலாம். பெர்மிஷன் அனுமதி கேட்குறது. Could I use your pen please? எனக்கு உங்களோட பேனாவை பாவிக்க முடியுமா என்று கேட்குறது. அடுத்த வார்த்தை தான் மே, மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை. பாசிபிலிட்டி. அகெயின் ஒரு விஷயம் நடக்கலாம் என்றதுக்கான இதுகளை தான் நாங்கள் மே என்று பாவிப்போம். The manager may come to our offices if we complete the report by 3 PM. நாங்கள் 3 மணிக்குள்ளே இந்த ரிப்போர்ட்டை எழுதி முடித்தா மேனேஜர் ஆஃபீஸுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மே கம். இதே இடத்துல மே நாட் கம், வர வாய்ப்புகள் இல்லாமலும் இருக்கலாம் என்ற அர்த்தத்தையும் நாங்கள் சொல்லலாம். பெர்மிஷன் கேட்குறதுக்கும் நாங்கள் மே யூஸ் பண்ணுவோம். இங்கே
could I use your pen please என்ற மாதிரி may I borrow your textbook. மரியாதையாக கேட்கிறது தான் permission, request இதெல்லாமே மரியாதை நிமித்தமாக நாங்கள் பாவிக்கிற வார்த்தைகள். would as the past form of will. இப்போ willோட past tense ஆகவும் would நீங்கள் பாவிக்கலாம். I thought it would rain so I brought my umbrella. மழை பெய்யும் என்று நினைச்சனால நான் என்ன குடையை கொண்டு வந்தேன். To talk about what people wanted to do or were willing to do in the past. அதாவது நீங்கள் would வந்து இன்னொரு அர்த்தத்தில் பாவிக்கலாம். அது என்னன்னா கடந்த காலத்தில் ஒரு நபர் வந்து செய்ய ஆசைப்பட்ட விஷயம் அல்லது செய்ய முன் வந்த விஷயம், செய்ய ஆர்வம் காட்டின விஷயம். My father would not lend me his car, so we had to take the bus. இந்த அப்பா வந்து முந்தி காரை எனக்கு தரமாட்டார், கடனாக தரமாட்டார், அதனால் நாங்கள் பஸ்ஸில் தான் பிரயாணம் செய்தோம். இப்போ இந்த இடத்துல வந்து தரமாட்டார் என்ற அர்த்தத்தை தான் நாங்கள் இதில் கொடுக்குறோம். Now let's try and complete activity 11. இப்போ உங்களுக்கு மீனிங் எல்லாம் தெரியும். பொருத்தமான இடத்துல பொருத்தமான வார்த்தைகளை நாங்கள் எழுதணும். I borrow your pen. இதில் வந்து நாங்கள் may I borrow your pen என்று எழுதலாம். I wish I speak English better. நான் ஆசைப்படுறேன், நான் இதை விட நல்லா ஆங்கிலம் கதைக்கணும். அப்போ அதை நாங்கள் என்ன எழுதலாம்? அது ஒரு திறன் சார்ந்த விஷயம். அதனால் I wish I could speak English better. We come and see you next week. அப்போ நாங்கள் சர்ட்டனாக நிச்சயமாக ஒரு விஷயம் சொல்கிறனால இங்கே we will come and see you next week. I'm cold here. எனக்கு ரொம்ப குளிராக இருக்கு. You mind closing the window? உங்களால் இந்த ஜன்னலை பூட்ட முடியுமா? அப்போ இந்த இடத்த வந்து நாங்கள் would you mind என்று நாங்கள் எழுதலாம். Only this time she have to decide. அப்போ இந்த தடவை அவங்க கட்டாயம் முடிவெடுத்து தான் ஆகணும். அப்போ அதை சொல்கிறதுக்கு நாங்கள் she will have to decide. அந்த நிச்சயத்தன்மையை குறிக்கிறதுக்கு நாங்கள் will அங்கே எழுதணும். No one solved the puzzle. யாராலையும் அந்த புதிரை தீர்வு காண முடியலை. அப்போ இது வந்து ஒரு திறன் சார்ந்த விஷயம்னால நாங்கள் no one could solve the puzzle. Dinner be ready at 6 o'clock. 6 o'clock அண்டு குறிப்பிட்டு நிச்சயமாக சொல்கிறனால dinner will be ready at 6 o'clock அண்டு நாங்கள் எழுதலாம். I not have time to do it today. எனக்கு இதை இன்றைக்கு செய்கிறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம். அப்போ அதை நாங்கள் I may not have time to do it today என்று எழுதலாம். It be the most difficult decision. இப்போ இதுதான் ரொம்பவே கஷ்டமான ஒரு முடிவாக இருக்கும். இப்போ நிச்சயமாக சொல்கிறனால it will be the most difficult decision. Look at that object in the sky. It be a UFO. UFO ண்டா ஞாபகம் இருக்குதானே? Unidentified flying objects. அப்போ look at that object in the sky. வானத்தை பாருங்க, அந்த அந்த பொருளை பாருங்க. அந்த பொருள் வந்து UFO-ஆக இருக்கலாமா? Could it be a UFO? அப்படின்னு நாங்கள் கேட்கலாம். Now we have completed all the activities of Unit 9 Pupils book. Now we need to complete the activities of Unit 9 workbook as well.